அவங்க மனுஷகுமாரத்தையோட உடலுறவு பண்றது அது அந்த இதுதான் சொல்லியிருக்கானே. ஆமாப்பா, ஆதி மெய்மை காத்துக்குள்ள தூதர்கள் க சொல்றது. ஆ, அதுதான் நம்ம யூதா 1ஆம் அதிகாரத்திலயும் சரி, 2 ஆ, பேதுரு 2ஆம் அதிகாரத்திலயும் சரி, இல்லைன்னா ஆ, வந்து ஆ, ஆ. இயேசு கிறிஸ்து சொல்ற அந்த 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலயும் சரி, எல்லாமே அந்த காவலில் உள்ள. நோவா காலத்தில் நம்ம வந்து படிக்கிறோம். ஓகே. ஓகே, ஓகே. ஆ, ஆ, ஆ. ஸோ அவங்க தான் காவலில் இருக்காங்கன்னு சொல்லி வேற போட்டிருக்கு நான் பாக்குறது. ஆமா, ஓகே. ஆமா. ஓகே, ஓகேண்ணே. ஸோ ஆ, ஆ. இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணதும் வந்து பாத்தீங்கன்னா அந்த காவலில் உள்ள ஆவிகளுக்கு. ஆவிகளுக்கு. ஓகே, ஓகே. ஓகே. நிறைய பேர் பிரசங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த காவல் உள்ள ஆவிகள் சொல்லும்போது அது அது மனுஷனுடைய ஆத்மா தான் ஆவிதான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகேவா? புரியாம. ஓகே, ஓகே, ஓகே. ஆனா பைபிள் தெளிவா சொல்லியிருக்குல்ல, மரித்தோர் ஒன்றும் ஆமா. அறியாது. ஓகே. அறியாதிருப்பார். ஆமா, ஆமா. ஈவன் நம்ம சங்கீதம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் கூட நம்ம படிக்கும்போது என்ன படிச்சோம்? ஆமா, ஆமா. ஒரு நிமிஷம். மரித்தோர் ஒன்றும் அறியா. மரணத்தில் ஆமா. மரணத்தில் உம்மை நினைவு கூர்வதில்லை. ம். பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார்? யார்? ம். ஓகே. டைரக்டான வசனங்களே இருக்கு. ஓகே. ஆமா, இதுக்கப்புறம் நம்ம என்ன ஆமா. பண்ண முடியாதுன்னா நம்மளோட சிந்தைகளை கொண்டு வர முடியாது. சொல்ல கொடர முடியாது. கனெக்ட் பண்ண முடியாது. ஓகே. அதான் எங்க நம்ம ஸ்டாப் பண்ணுமோ ஸ்டாப் பண்ணிடணும். அதுதான் முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். அப்பதான் வந்து நம்ம வந்து கரெக்டான ட்ரூத்ல இருக்க முடியும். ஏன்னா ஓகே. ஏன்னா இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா மாய்மாலம் தான் ஓடிட்டு இருக்கும் ஃபுல்லா. ஓகே, ஓகே. உண்மையை பொய்யாவும் பொய்ய உண்மையாவும் தான் மாத்திட்டு இருக்கோம். ஓகே. சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா. ஓகே. அதுக்கு தெளிவு வேணும்னா பைபிள் என்ன சொல்லுதோ அதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். கரெக்ட். ஓகே. ஓகே, சரி, ஓகேண்ணே. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த சவுலோட விஷயத்த நம்ம பார்க்கலாம். ஓகே. ஓகே. நம்ம படிக்கலாம். ஆ. 1 சாமுவேல் ஆ. 28ஆம் அதிகாரம். ஆ. எத்தனை வருஷம்? அதுல 8ல இருந்து நாம படிக்கலாம். அப்பொழுது சவுல் வேஷம் மாறி வேறு வஸ்திரம் தரித்துக் கொண்டு அவனும் அவனுடைய கூட 2 பேரும் ராத்திரியிலே அந்த ஸ்திரீயினிடத்தில் போய் சேர்ந்தார்கள். ம், அவளை அவன் நோக்கி, நீ அஞ்சனம் பார்த்து எனக்கு குறி சொல்லி நான் உன்னிடத்தில் சொல்லுகிறவனை எழும்பி வர செய் என்றான். ம், அதற்கு அந்த ஸ்திரீ, சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கின செய்தியை நீர் அறிவீரே. என்னை கொன்று போடும்படி நீர் என் பிராணனுக்கு கண்ணி வைக்கிறது என்ன என்றாள். அப்பொழுது சவுல், இந்த காரியத்திற்காக உமக்கு பொல்லாப்பு வராது என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று அவளுக்கு கர்த்தர் மேல் ஆணையிட்டான். அப்பொழுது அந்த ஸ்திரீ, உமக்கு நான் யாரை எழும்பி வர பண்ண வேண்டும் என்றதற்கு அவன், சாமுவேலை எழுப்பி வர பண்ண வேண்டும் என்றான். அந்த ஸ்திரீ சாமுவேலை கண்ட மாத்திரத்தில் மகா சத்தமாய் கூப்பிட்டு சவுலை நோக்கி, ஏன் என்னை மோசம் போக்கினீர்? நீர்தான் சவுலாச்சுதே என்றாள். ம், ராஜா அவளை பார்த்து, நீ பயப்படாதே, நீ காண்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அந்த ஸ்திரீ, தேவர்கள் பூமிக்குள்ளிருந்து ஏறி வருகிறதை காண்கிறேன் என்று சவுலுக்கு சொன்னாள். ம், அவருடைய ரூபம் என்ன என்று அவளை கேட்டான். அதற்கு அவள், சால்வையை போர்த்து கொண்டிருக்கிற ஒரு முதிர்ந்த வயதான மனுஷன் எழும்பி வருகிறான் என்றாள். ம். அதனாலே சவுல் அவன் சாமுவேல் என்று அறிந்து கொண்டு தரை மட்டும் முகங்குடிந்து வணங்கினான். ஓகே. சாமுவேல் சவுலை நோக்கி, நீ என்னை எழும்பி வர பண்ணி என்னை கலைத்தது என்ன என்று கேட்டான். அதற்கு சவுல், நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன். பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார்கள். தேவனும் என்னை கைவிட்டார். அவர் தீர்க்கதரிசிகளினாலாவது சொப்பனங்களினாலாவது எனக்கு மறு உத்தரவு அருளுகிறதில்லை. ஆகையால் நான் செய்ய வேண்டியதை நீர் எனக்கு அறிவிக்கும்படிக்கு உம்மை அழைப்பித்தேன் என்றான். அதற்கு சாமுவேல், கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்ருவாய் இருக்கும்போது நீ என்னிடத்தில் கேட்பானேன்? கர்த்தர் என்னை கொண்டு சொன்னபடியே செய்து முடித்து ராஜ்யத்தை உன் கையிலிருந்து பறித்து அதை உன் தோழனாகிய தாவீதுக்கு கொடுத்து விட்டார். நீ கர்த்தருடைய சொற்கேளாமலும் அமலேக்கின் மேல் அவருக்கு இருந்த கோபத்தின் உக்கிரத்தை தீர்க்காமலும் போனபடியினால் கர்த்தர் இன்றைய தினம் உனக்கு இந்த பிரகாரமாக செய்தார். கர்த்தர் உன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலரையும் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுப்பார். நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு இருப்பீர்கள். இஸ்ரவேலின் பாளையத்தை கர்த்தர் பெலிஸ்தரின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான்.
ஓகே. ஆ. அப்புறம் 20. அந்த க்ஷணமே சவுல் நெடிதாங்கிடையாய் தரையில் விழுந்து சாமுவேலின் வார்த்தைகளினாலே மிகவும் பயப்பட்டான். அவன் ராப்பகல் முழுவதும் ஒன்றும் சாப்பிடாதிருந்தபடியால் அவன் பலவீனமாயிருந்தான். ம். அதனால அந்த படிக்கணுமா அடுத்தது? அந்த உமன் ஆ. அது ஸ்திரீ வந்து என்ன பண்ணாங்க? அவங்களுக்கு எந்திரிச்சு சாப்பிட சொல்லி ம். வார்த்தை கொடுத்து சாப்பாடு குடுக்குறாங்கன்னு சொல்லி போடு. புளிப்பில் புளிப்பில் ஆப்போசிட். சரி, ஓகே. ஸோ இதுல என்ன நடக்குது சொல்லி பார்த்தீங்கன்னா, சவுல் வந்து ஃபர்ஸ்ட்டு எப்பயிலேருந்து வந்து தேவன் அவர வந்து நிராகரிச்சார் சொல்லி பார்த்தீங்கன்னா, அமலேக்கியர்கிட்ட வந்து சண்டை போட சொன்னார். ஓகேவா? ஆமா, ஆமா. ஓகே. அமலேக்கியர்ஸ் சொல்றது. அது எங்க இருக்கு? நம்ம வேணா பார்க்கலாம். 15, 14, 15ல இருந்து சொன்னதுன்னா 15ஆம் அதிகாரம்ல. ஆ 15. ஓகே. அதுல பார்த்தீங்கன்னா, படிங்க வேணா சாமுவேல். அந்த ஃபர்ஸ்ட் வசனத்துல இருந்தவானே. ஆ. பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே. இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவா என்கிறார் என்று சொன்னான். ம். அப்பொழுது சவுல் இதை ஜனங்களுக்கு அறியப்படுத்தி தெலாயிமிலே அவர்களை தொகை பார்த்தான். அவர்கள் 2,00,000 காலாட்களும் யூதா ஜனங்கள் 10,000 பேருமாய் இருந்தார்கள். சவுல் அமலேக்குடைய பட்டணம் மட்டும் வந்து பள்ளத்தாக்கிலே ஒரு பதிவிடையை வைத்தான். சவுல் கேனியரை நோக்கி, நான் அமலேக்கியரோடே கூட உங்களையும் வாரிக்கொள்ளாதபடிக்கு நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு விலகி போங்கள். இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது நீங்கள் அவர்கள் எல்லாருக்கும் தயவு செய்தீர்கள் என்றான். அப்படியே கேனியர் அமலேக்கியரின் நடுவிலிருந்து விலகி போனார்கள். அப்பொழுது சவுல் ஆவிலா துவக்கி எகிப்திற்கு எதிரே இருக்கிற சூருக்கு போகும் எல்லை மட்டும் இருந்த அமலேக்கியரை மடங்கடித்து அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடே பிடித்தான். ஓகே. ஜனங்கள் யாவரையும் பட்டயக்கருக்கினாலே சங்காரம் பண்ணினான். ஆனா என்ன ஆ, பண்றான்? ச- இது 12ஆம் ஆ, வசனம். ஆம். மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். ஆ. அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. ம். சாமுவேல் சவுலினிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். ம். அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான். ஓகே. இதுக்கு முன்னாடி 10, அதற்கு 11 படிச்சிருங்க. ஆமா 10, 11. அதாவது 1 சாமுவேல் 10:11 1 சாமுவேல் இதான் 15, 10, 11. 10:11. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. ம். அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார். ஆ. அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து முழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். ஓகே. அப்ப என்னதுன்னா, இங்க தேவன் வந்து இங்க என்னதுன்னா ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஓகேவா? ஆமா. சோ இது வந்து எப்ப நடக்குது? அவரு ராஜாபுரம் 2வது வருஷத்துல 2 வருஷம் தானோ. ராஜாவாகி 2வது வருஷத்துல. எப்படி சொல்றீங்க? ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் வருங்க. இல்ல ஃபர்ஸ்ட் இதுலயே அந்த ஃபர்ஸ்ட் ஒர்க்கே அவருக்கு இதுதானே? இல்ல 13ல தான் ராஜாவா ஆவறாரு. ஆகுறாரு. ஓகே. ஓகே. 13ல வந்து திட்டு வாங்குறாரு. ஏன்னா வந்து வெயிட் பண்ணாம
பலி செலுத்திடுறாரு. ஆமா ஆமா சவுல் ராஜாபாரம் பண்ணி 1 வருஷம் ஆயிடுச்சு. அவன் இஸ்ரவேலை 2ஆம் வருஷம் அரசாண்ட போது அப்படின்னு ஓகே. ஆரம்பிக்குது. ஆமா 2ஆம் வருஷம் அரசாண்ட போது சொல்றது இங்கே போட்டுருக்கு. ஓகேவா? இது கொஞ்ச நாள் ஆமா கழிச்சு. ஓகே. மேபி வந்து ஆமா ஒரு அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் இல்லைன்னா அதுக்கு அடுத்த வருஷம் அந்த மாதிரி டைம்ல. ஓகே. இருக்கலாம். இருக்கிற டைம். ஓகே. அப்போ என்ன ஆகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்கதான் வந்து நம்ம அமலேக்கியர்கிட்ட வந்து முற்றிலும் அழிக்க சொல்லும்போது அழிக்கல சொல்லி பாக்குறோம். ஓகே. இந்த விஷயம் ஆமா ஆமா அப்பையில இருந்து என்ன ஆச்சுன்னா, தேவனுடைய பார்வை வந்து சவுல் கிட்ட இருந்து என்ன போச்சு? தாவீத தாவீது. select பண்ணி. ஓகே. ஆமா ஆனா தேவன் வந்து தன் மனதுக்கு ஏற்றவனை வந்து சூஸ் பண்ண ஆரம்பிச்சார் சொல்லி பாக்குறோம். ஆமா ஓகே. இருதயத்துக்கு ஏற்றவனா. அது ஆமா. யாரு சொல்லி பாத்தீங்கன்னா, எங்க இருக்குன்னா வந்து 1 சாமுவேல் 16ல இருக்கலன்னா ராஜாவாக தெரிந்து கொண்டிருப்பா. 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். ஓகே. ஆனா இதே ஆமா விஷயத்த வந்து நீங்க 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் படிங்க. 12:24 இல்ல 12:20. அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, பயப்படாதீங்கள், நீங்கள் இந்த பொல்லாப்பை எல்லாம் செய்தீர்கள். ஆகிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடும் சேவியுங்கள். விலகி விலகி போகாதிருங்கள். மற்றபடி பிரயோஜனமற்றதும் ரட்சிக்க மாட்டாததுமாயிருக்கிற வீணானவைகளை பின்பற்றுவீர்கள். அவைகள் வீணானவைகளே. கர்த்தர் உங்களை ஓகே 24 படிங்க. நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். இது வந்து சாமுவேல் வந்து கடைசியா அவருடைய நியாயாதிபதி சொல்ற அந்த பொசிஷன் வந்து வரும்போது சொல்றாரு சொல்லி முழு முழுதாலும் செய்யுங்க சொல்லிட்டு. ஆனா 13:14 படிங்க. 13:14 இப்போதோ உம்முடைய ராஜபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனா இருக்க கட்டளையிட்டார். ஓகேவா? கர்த்தர் அப்ப என்னதுன்னா வந்து யார சவுல வந்து ரிஜெக்ட் பண்றாரு சொல்லி பாக்குறோம். ஆமா தேவன் வந்து தேடுறாரு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? ஆமா. இப்போ நீங்க சொன்ன மாதிரி 2வது வருஷம் கரெக்டா? ஆமா. அப்பவே வந்து என்னதுன்னா இருதயத்துக்கு ஏற்றவரை தேடுறேன் சொல்லி சொல்றாரு. ஆமா. தாவீது ராஜாவும் போது அவருக்கு எத்தனை வயசு? 30. ஓகே. இப்போ சவுல் ராஜாவும் போது எத்தனை வயசு? 13:1 என்ன போட்டிருக்கு? 30. ஓகே. கரெக்டா 13:1 13:1 இல்லைன்னு 15:1 ஓகே. அதுல ஏஜ் போட்ட மாதிரி இல்லைன்னா 15:1 15:1 13:1 தான் இருக்கும் நினைக்கிறேன். சவுல் வாஸ் 30 years old. 30 வயது. 1 சாமுவேல் 13:1. சவுல் ராஜாபாரம் பண்ணி 1 வருஷம் ஆயிடுச்சு. அவன் இஸ்ரவேலை 2ஆம் வருஷம் அரசாண்ட போது. அங்க இது இந்த மாதிரி இல்லையா? சவுலுக்கு வந்து 30 வயசு ஆறந்த போது இல்லண்ணா. இங்கிலீஷ் இதுல இருக்கானே. ஆமா. 40 வருஷம் ஆச்சு. ஓகே. ஓகே. இங்கிலீஷ்ல சவுல் வாஸ் 30 years old. ஓகேண்ணா. ஓகே. அங்க இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2வது வருஷத்துல இது நடக்குது சொல்லி போட்டுருக்கு. ஓகே. ஆமா. உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்றேன். ஓகே. அப்போ இங்கதான் வந்து என்ன சொல்றாருன்னா 13:14 வந்து தேவன் வந்து அவர் இருதயத்துக்கு ஏற்றவன ஒருத்தனை வந்து சூஸ் பண்றாரு சொல்லி சொல்றாரு. ஆமா. ஓகேவா? அப்பனா வந்து சவுலுக்கு வந்து 32 வயசு ஆகும்போது என்ன பண்றாருன்னா காட் வந்து அவரை சூஸ் பண்றாரு. யாருன்னா தாவீதுன்னு தெரியாது, ஒருத்தர் சூஸ் பண்றாரு. ஓகேவா? சூஸ் பண்றாரு. ஆமா.
சவுலுக்கு 32 வயசு இருக்கும்போது தாவீது பிறந்திருக்காரா? இல்ல பிறக்கல. எப்ப பிறந்திருப்பாரு? இவரு 40 வருஷம் அரசா இருந்திருக்காரு. அவர் 30 வருஷம்னா இதுக்கப்புறம் 8 வருஷம் கழிச்சு தான் அவர் பிறந்திருப்பார். கரெக்ட். ஓகே, அப்போ இவருக்கு வந்து 40 வயசு, சவுலுக்கு 40 வயசு ஆகும்போது தான் தாவீதே பிறக்கிறாரு. ஆமா. ஓகேவா? அப்புறம் அந்த கோலியாத் இந்த இன்சிடென்ட்லாம் எப்ப நடக்குது பாத்தீங்கன்னா 55 வயசுல நடக்குது. வயசாயிடுச்சு. ஓகே, அதெல்லாம் நம்ம வந்து கல்குலேஷன்லாம் இருக்கு எல்லாமே. ஓகேவா? ஆமா. ஓகே, என்னதுன்னா 55 56 வயசு அந்த மாதிரி டைம்ல இருக்கு. ஓகேவா? சோ அப்பதான் தாவீது என்ன பண்றாருன்னா 15 வயசு அவருக்கு. அந்த 15வது வயசுல தான் தாவீது வந்து அபிஷேகம் பண்ணப்படுறாரு. நம்ம பாக்குற 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல வந்து ஒரு சின்ன பையன் இருக்கிறான், ஆட்டு மேய்ச்சிட்டு இருக்கான்னு சொல்லி சொல்லுவாங்க பாத்தீங்களா? அபிஷேகம் பண்ணப்படுறது பாத்தீங்கன்னா 15 வயசுல. சவுலுக்கு பாத்தீங்கன்னா 55 வயசு ஆகுது. ஓகே, சோ சவுலுக்கு வந்து 70 வயசு ஆகும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா 30 வயசு இறக்குறாரு. அப்பதான் 30 வயசு தாவீதுக்கு. ஆமா. ஓகேவா? அப்போ மொத்தம் 15 வயசுல இருந்து அடுத்த 15 வருஷம் தாவீது என்ன பண்றாரு? ஓடிட்டு இருக்காரு சவுல் கிட்ட இருந்து. சவுலுக்கு பயந்து ஓடிட்டு இருக்காரு. ஆமா. 15 வருஷம் கிட்ட ஆல்மோஸ்ட். ஓகே, சோ அதுல மேபி ஒரு 2 வருஷம் வந்து தாவீது வந்து சவுலுடைய அந்த ஜெனரலா வந்து இருந்திருக்கலாம். ஓகே, ஆனா எப்ப வந்து தாவீது கொன்றதோ 10,000 சவுல் கொன்றதோ 1000 சொல்லி சொல்லும் போது ஒரு பொறாமை வந்துருது. அதுல இருந்து என்ன ஆகுதுன்னா பிரச்சனை ஆரம்பிக்குது. ஓகே, அந்த கோலியாத் இன்சிடென்ட்ஸ் அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வு எல்லாம் பார்க்க. ஓகே, சோ பாத்தீங்கன்னா தேவன் என்ன பண்றாருன்னா என் இருதயத்துக்கு ஏற்றவனை நான் சூஸ் பண்ற சொல்லும் போது அங்க இருதயத்துக்கு ஏற்றவனே இல்ல. தேவன் என்ன பண்றாருன்னா தாயின் கர்ப்பத்திலே என்னை பிரித்தெடுத்து சொல்ற மாதிரி என்னதுன்னா காட் வந்து முன்னாடியே சூஸ் பண்ணி வந்த ஆளு தாவீது. ஓகே. பிறந்த பிறகு அவர் வந்து சூஸ் பண்ணல, பிறக்கிறதுக்கு முன்னாடி சூஸ் பண்ணாரு. அந்த மாதிரிதான் சபையா இருக்கிறவங்களையும் பிறக்கிறதுக்கு முன்னாடி சூஸ் பண்ணாரு. அந்த மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரை சைரஸா இருக்கட்டும், நிறைய பேரை வந்து தேவன் வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி சூஸ் பண்ணாரு சொல்லுவோம். ஓகே. சரி, பேக் டு இந்த டாபிக் வரலாம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் விஷயம் என்னதுன்னா சாமுவேல் வந்து என்ன பண்றாருன்னா இறந்துட்டாரு. ஏற்கனவே சாமுவேல் வந்து சவுல் கிட்ட பேசிட்டு இருந்தாரா பாத்தீங்கன்னா பேசவே இல்லை. ஓகே, ஏன்னா தேவனோட ஆவி போயிட்டு பொல்லாத ஆவி தான் வந்து சவுலுக்கு வந்துருச்சு சொல்லி போகிறோம். ஓகேவா? அதனாலதான் வந்து அஞ்சனா பாக்குற ஸ்திரீக்கிட்டே வராரு அடுத்தபடியா. ஓகே, அவர் விரட்டின அந்த தப்பான காரியம் பண்றாரு. பைபிள் என்ன போட்டிருக்குன்னா அஞ்சனா பாக்குறதுக்கு குறி சொல்றதுக்கும் நீங்க வந்து பண்ணக்கூடாது சொல்லி வசனமே போட்டிருக்கு. ஓகே, நம்ம கூட படிச்சோம். ஓகே, உபாகமம் படிச்சோம். 18ஆம் அதிகாரத்துல படிச்சோம். உபாகமம் 18ல படிச்சோம். லேவியராகமத்திலே அது இருக்கு. ஓகேவா? ஓகே. ஓகே, லேவியராகமம் 19:31 அங்கேயே இருக்கு. ஓகே. அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி குறி சொல்லுகிறவர்களை தேடாதிருங்கள், அவர்களாலே தீட்டுப்பட வேண்டாம், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஓகே, அதே மாதிரி 20:6 அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் பின்தொடர்ந்து சோரம் போக எந்த ஆத்துமா அவர்களை நாடுகிறானோ அந்த ஆத்துமாவுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று அவனை ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக பண்ணுவேன். அறுப்புண்டு போக பண்ணுவேன்னு சொல்லிட்டு தேவனே சொல்றாரு. ஓகேவா? சோ அந்த அளவு வந்து தேவன் வந்து அது பயங்கர அருவக்கத்தக்கது சொல்லி சொல்றாரு. ஏன்னா அது வந்து சாத்தான் சொன்ன பொய்னால வந்து அந்த தூதர்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க சொல்லி பாக்குறோம். ஓகே, சாத்தானின் தூதர்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஒருத்தவங்க செத்து போனவங்க சாவல, இன்னும் உயிரோடு இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓகே, அப்போ இங்க உண்மையிலே சவுல் வந்தாரா சொல்லி பாத்தீங்கன்னா அது பொய் சொல்லி தெரியும் நம்மளுக்கு. ஓகே, இந்த கிளாஸ்ல பார்த்த வரைக்கும் என்னதுன்னா இதெல்லாம் பொய் சொல்லி இந்த மாதிரி செத்து போனவங்க வர முடியாது சொல்லி பார்த்தோம். வர முடியாது. ஆமா. அப்புறம் இப்ப எப்படி வந்து சாமுவேல் வந்தாரு சொல்லி பார்க்கும்போது முதலாவது வந்து சாமுவேலை வந்து சவுல் பார்த்தாரா? இல்ல அந்த லேடி தான் பார்த்துட்டு மகா சத்தமா சொல்றாங்கன்னு சொல்லுது. ஆமா. ஓகே, அந்த லேடி என்ன சொல்றாங்க? நான் ஏதோ ஒரு ஆளை வரத பாக்குறேன், வயசானவர் வரத பாக்குறேன், வயசானவர் இருக்கிறேன், ஆமா சால்வ போட்டிருக்காரு அப்படிங்கிறாங்க. சால்வ போட்டிருக்காரு சொல்லி அது சொல்லுது. இவங்க என்ன பண்றாங்கன்னா
அது ஓகே சாமுவேல் தான் இவரா சாமுவேல் சொல்றாரு. சொல்லிட்டு இவர் நினைச்சுக்கிறாரு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அப்புறமா குப்புற விழுந்து அப்புறம் கேட்கிறாரு சொல்லி பார்க்குறோம். முழுக்க முழுக்க ஓகே. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது சாத்தானும் சாத்தானோட கிரியை தான் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? சரி. ஆமா. இது இதுவே தப்பு. இதே பண்ணக்கூடாது. ஓகேவா? இது ம். பிசாசுனால வருது. பொய்யும் பொய்யுக்கு அ பிதாவுமாக்க பிதாவுமாகிய ஆமா. பிசாசு என்ன பண்ணுவான்? பொய்யா தான் காரியங்கள காமிப்பான் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ஆமா. அப்படி இருக்கும்போது, ஆ இங்க ஒரு ஐரணி சொல்லுவாங்க. ஐரணினா வந்து இவனே தப்பு பண்ணிருக்கான். தப்பு பண்ணும்போது என்ன ஆ. பண்றான்னா, காட இழுத்துக்கிறான். எங்க ம், இழுத்துக்கிறான்னு சொல்லி ம், ம். பார்த்தீங்கன்னா, 10ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது சவுல், இந்த காரியத்திற்காக உனக்கு பொல்லாப்பு வராது என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று அவளுக்கு கர்த்தர் மேல் ஆணையிட்டான். கர்த்தர் மேல எப்படி ஆணையிட முடியும்? ம், ஓகே. ம். கர்த்தர் இவன் பக்கத்துல இருக்காரா? இல்ல. ம். இல்லாதனால தான் அவன் தேடி போறான். ஆமா. ஓகே. அப்போ ஆமா. என்ன விஷயம்னா வந்து நெறைய மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் காட் மேல ப்ராமிஸ் பண்றேன். இல்லன்னா நான் வந்து ஆமா. எனக்கு ம். கடவுள் மேல இது இருக்கு அப்படி சொல்லி பண்ணும்போது, உண்மையிலேயே அவங்க கூட கடவுள் இருக்காரா பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா இல்ல. அவன் கிரியை ம். தான் என்ன பண்ணுது? அத டிஃபைன் பண்ணுது. ஓகே. ஆமா. சத்தியம் இல்லை, பொய்யா இருக்கு. பொய் வந்து எப்படி ஆமா. வந்து உண்மையை பேச முடியும்? ம். ஓகே. முடியாது. காட் எப்படி பொய்ய வந்து கேட்பாரு? கேட்க மாட்டாங்க. ம். கேட்க மாட்டாரு. ஓகேவா? அதுதான் நம்ம ஓகே. இங்க பார்க்கிறது. டிஃபரன்ஸ். சின்ன ஒரு பாயிண்ட் தான். என்னதுன்னா, ஒரு தப்பு பண்ணிட்டுருக்கான். தப்பு பண்ணும்போது நான் உன்னைய வந்து காட் மேல ப்ராமிஸா நான் உன்னைய காப்பாத்துறேன் சொல்லி சொல்றது, ம், அது ம். எந்த வகையில அது நியாயம்? ஓகே. கிடையாது. காட் என்ன ம். சொல்றாருன்னா, அப்படிப்பட்டவங்கள அழிச்சு போடுங்கன்னு சொல்லி சொல்றாரு. சொல்லியிருக்காரு. ம். அவங்கள காப்பாத்துறதுக்கு இவன் என்ன பண்றான்னா, கர்த்தர் மேல ஆணையிடுறேன்னு சொல்லி சொல்றான். ஆணைன்னு சொல்றேன். ம், ம், ம். இது எவ்வளவு அபத்தமா இருக்கு. ஓகே. ஆமா. ம், ம். அந்த அளவு தப்பான ஒரு பாதையில போயிட்டு இருக்கான்னு சொல்றது நம்மளுக்கு கிளீனா தெரியுது. ஓகேவா? தெரியுது. ஓகே. ஆமா. அப்ப அங்க எப்படி நீங்க வந்து இந்த உலகத்துல இருக்கிற நெறைய பேர் என்னதுன்னா, இந்த வசனத்த எடுத்துக்கிட்டு வந்து, ஆத்மா சாகல பாருங்க, இவருடைய ஆத்மா வெளில வந்திருக்கு பாருங்க, ஆவி வந்திருக்கு பாருங்க, ம். சொல்லி இந்த ஆமா. வசனத்த எப்படி சத்தியம் சொல்லி பேச முடியும்? எடுக்க முடியாது. பேசவே முடியாது. ஆமா. ம். ஓகே. எடுத்தா என்ன அது? அபத்தம் இது. ஓகே. ஆமா. தப்பு. கம்ப்ளீட் தப்பு. ஓகேவா? சரி. ஓகே. அடுத்தபடியா நம்ம பார்க்கிறது என்னதுன்னா, இங்க வந்து அந்த சாமுவேல் போல வந்து அந்த பிசாசு. ஓகே. ஆமா. சொல்ல வேண்டியதுன்னா, ம், ம், சாமுவேல் போல வந்து ஒரு பிசாசு என்ன சொல்லுது? "நீ ம். அமலேக்கியர்கிட்ட நீ செஞ்ச தப்பிதன் நிமித்தம் தேவன் வந்து உன்னை இது பண்றான்னு" சொல்றது ஏற்கனவே ஆமா. அவனுக்கு தெரியும். நடந்த விஷயம். எப்ப ஆமா. நடந்தது? நடந்த விஷயம் தெரியுது. ஆமா, ஆமா. 15ஆம் அதிகாரத்துல நடந்துச்சு. அப்பைலருந்து ஆமா, கண்டிக்கிறாரு. ஆமா. அப்பைலருந்து தேவனோட ஆவி அவங்க போயிடுச்சு. ஓகே. தேவன் விட்டுட்டாருன்னு ம், சொல்லி ம். தெரியுது. ஓகேவா? ஆமா. இது ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் டைம். ஓகேவா? சாமுவேல் இறந்துட்டாரு கரெக்ட். கடைசியா. ஓகே. ம். எப்படி ஆமா. இருந்தாலும் சாமுவேலுக்கும் சவுலுக்கும் வந்து பேச்சுவார்த்தையே கிடையாது. ஓகே. இல்ல. ஆரம்பத்துல இருந்தே. ஓகேவா? எப்பன்னா அந்த தப்பு நடந்ததுல இருந்தே பேச்சுவார்த்தையே இல்ல. ம். அது 2 பேரும் சந்திக்கல. ஏன்னா சாமுவேல பார்த்தா சவுலுக்கு சாவடிக்கணும்னு சொல்லி ஒரு இது இருக்கு. ஓகேவா? ம். இப்ப ம். வந்து மட்டும் சாமுவேல கூப்பிடுறாராம். ஓகே. எனக்கு ம். ஆலோசனை சொல்லுங்கன்னு ம். சொல்லிட்டு. பெலிஸ்தர்கிட்ட சண்டை வரும்போது ம். மட்டும். ஓகே. நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஓகே. தெரியும். ம். அவர் ஆமா. சாவடிக்கணும்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாரு. சவுல் ஆமா. வந்து சாமுவேல. ம். ஓகே. ஆமா. சோ சரி. இத வந்துட்டு பாருங்க. என்னன்னா, நீனும் உன்னுடைய வீட்டார் அனைவரும் என்ன பண்ணுவீங்க? என்னோட கூட இருப்பீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இல்ல? நாளைக்கு. சொல்றதுன்னா இந்த ஆமா. வசனம் சொல்லுது. ஓகே. ம். ம். வேணா படிங்க. அந்த வசனம் மட்டும் படிங்க. 18ஆம் வசனம்னு அ நினைக்கிறேன். 19. 19ஆம் கர்த்தர் வசனம். உன்னுடைய ஆ. ம். கர்த்தர் உன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலரையும் பெலிஸ்தர் கையில் ஒப்புக் கொடுப்பார். நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு இருப்பீர்கள். ம். இஸ்ரவேலின் பாளையத்தையும் கர்த்தர் பெலிஸ்தரின் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்றான். ஓகே. இது கண்டிப்பா நிறைவேறுச்சா இல்லையா? நிறைவேறுச்சு. நடந்துச்சு. ஆமா. நடந்துச்சு. ஆனா முழுமையா நடந்துச்சா? இல்ல. இத நான் ஃபுல்லா படிக்கல அப்புறம். ஓகே. ஆ. சோ அதான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஆ. சாத்தானுடைய ஓகே. சாத்தானுடைய தந்திரமே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ம். சாத்தான் சொல்றதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு உண்மையும் இருக்கும், பொய்யும் இருக்கும். ம். ம். ஓகேவா? இது ஏற்கனவே ஓகே. தெரியும் தேவன் கைவிட்டுட்டாருன்னு சொல்லிட்டு. அப்ப பயங்கர பெரிய ஆமா. யுத்தம் வந்ததுன்னா, இவன் சவுல் போறான்னா சண்டைக்கு, அப்ப கண்டிப்பா என்ன ஆ. ஆகும்? இறந்துருவான். ஓகேவா? அவன் இறந்துருவான். ஆமா. ம். ஓகே. யாரெல்லாம் போறாங்களோ அதுல இறந்துருவாங்க. சொல்லி பார்க்குறோம். ஆமா. ஓகேவா? ஆமா. அதுதான் நம்ம இங்க பார்க்கிறது. இதுல என்னதுன்னா, நம்ம ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். சாத்தான் என்ன சொல்றான்னா, அதாவது ஸ்திரீ என்ன சொல்றாங்கன்னா, 2 படிங்க 2, 3 அ 3, 2 ஆன 2 ஸ்திரீ 3ஆம் சர்ப்பத்தை அதிகாரம். பார்த்து ஆ, ஆ. 2, 3 நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம்.
ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். ஓகே, அப் அது ஆமா. உண்மை சொல்றாங்க. என்ன நடந்ததோ அது ஆ சொல்றாங்க. ஓகே, சரி. ஆமா. சாத்தான் என்ன சொல்றான்? சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. ஆ சொல்லிட்டு அப்புறம் நீங்கள் என்ன இது சொல்றான்? ம். நீங்கள் இது புசிக்கும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. இதுல எது உண்மை, எது பொய்? நீங்கள் சாகவே சாவதில்லை அப்படிங்கிறது பொய். கரெக்ட். ஆமா. உங்க கண்கள் திறக்கப்படும். நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிட்டீங்கன்னா தேவர்களைப் போல இருப்பீங்க. ஏன்னா ஆண்டவரும் நன்மை தீமை அறியத்தக்கவர் தான். அத தேவனே கீழே சொல்றாரு. எங்கன்னா ஆமா. 22 வசனத்துல படிங்க. 22 வசனத்துல சொல்றாரு. ஆமா. பின்பு தேவனாய் கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். ஓகே, அப்போ ஆமா. செகண்ட் விஷயம் சொன்னது பொய்யா? இல்ல, உண்மைதான். ஆமா. அது உண்மைதான். அப்போ சாத்தானுடைய ஒரு தந்திரமே என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு மாத்திரைய வந்து ஒரு சாப்பாட்டுக்குள்ள கலந்து வைக்கிற மாதிரி, விஷ மாத்திரைய சாத்தான் என்ன பண்றான், பொய்ய வந்து உண்மையோட சேரும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த பொய்யும் என்ன ஆயிடுது, உண்மையாயிடுது. ஓகே. அதுக்கு வேல்யூ அதிகமான மாதிரி ஆயிடுது. ஓகே, அத வந்து நம்ம இதை பண்ணிடுறாங்க. ஸோ இதே விஷயம் தான் அவனோட டாக்டிக்ஸ். ஓகேவா? பைபிள்ல என்ன போட்டிருக்குன்னா, ஒரு தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைகள் எல்லாமே என்ன ஆகணும், நிறைவேறணும். ஒண்ணு கூட என்ன ஆகக்கூடாது, விழுந்து போக கூடாது, குறைய கூடாது, ஒளிந்து போக கூடாது, இதாக கூடாது. ஓகே, அதை வேணா படிக்கலாம். வசனம் வந்து உபாகம் நினைக்கிறேன். இல்லைங்க, உபாகமம் 18ஆம் அதிகாரம் 18ல 22 படிக்குமான 20, 21. ஒரே நிமிஷம்பா, நான் வந்துடுறேன். ஓகே ஓகே. வந்துட்டப்பா. ஓகே, 20, 21 படிக்குவானே. படிங்க. சொல்லும்படி நான் கட்டளையிடாத வார்த்தையை என் நாமத்தினாலே சொல்ல துணியும் தீர்க்கதரிசியும் வேறே தேவர்களின் நாமத்தினாலே பேசும் தீர்க்கதரிசியும் சாக கடவன். கர்த்தர் சொல்லாத வார்த்தை இன்னதென்று நான் எப்படி அறிவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொல்வாயாகில், ஒரு தீர்க்கதரிசி கர்த்தரின் நாமத்தினாலே சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவேறாமலும் போனால் அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை. அந்த தீர்க்கதரிசி அதை துணிகரத்தினால் சொன்னான், அவனுக்கு நீ பயப்பட வேண்டாம். ஓகே, ஒரு தீர்க்கதரிசியை சொல்றாரு. ஓகேவா? ஒரு தீர்க்கதரிசி துணிகரத்தினால் சொன்னான்னு சொல்லி சொல்றாரு. ஓகேவா? ஆமா. ஆனா இங்க நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பொல்லாத ஆவி இடத்தில் பேசுகிற ஒரு பெண்மணி. ஓகே, தீர்க்கதரிசி கிடையாது. ஓகே, ஈவல் ஸ்பிரிட். ஆல்ரெடி அது வந்து என்னது,
பேய்கள் கிட்ட பேசுறது. ஓகே, பேசுறது. ஆமா. ஓகே. பேய்கள்னா அந்த சாத்தானுடைய இது அவங்க கிட்ட இருந்து எப்படி வரும்? பாத்தீங்கன்னா சாத்தான் என்ன பண்றான், பொய்யை வந்து நடுவில் வைக்கிறான்ல. இப்ப அவன் சொன்ன விஷயம் என்னதுன்னா, பிள்ளைகள் அனைவரும் என்ன பண்ணுவாங்க, என் கூட இருப்பாங்க சொல்லி சொல்றான். குமாரரும் என்னோட இருப்பார்கள். ஆமா, என்னோட இருப்பார்கள் சொல்றான். ஆனா அடுத்த அந்த சண்டையில வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் சாவரா? இவரு சவுலும் அவரோட பையனும் யோனத்தான் மட்டும். யோனத்தான். ஓகே, இறக்குறாங்க சொல்லி பாக்குறோம். ஓகே, ஆனா இங்க என்ன போட்டிருக்கு, பிள்ளைகள் குமாரரும். ஆமா, குமாரர்கள் இறக்குறாங்க சொல்லி பாக்குறோம். வசனம் படிக்கலாம் வேணா. எங்கன்னா 31 சவுல் முப்பத்தொன்னு 2 2 ராஜாக்கள் இல்ல 1 சாமுவேல் 31:2 இருக்கு. பெலிஸ்தர் சவுலையும் அவன் குமாரரையும் நெருங்கி தொடர்ந்து சவுலின் குமாரராகிய யோனத்தானையும் அபினதாபையும் மல்கிசுவாவையும் வெட்டி போட்டார்கள். அது சவுலுக்கு விரோதமாக யுத்தம் பலத்தது. வில் வீரர் அவனை கண்டு நெருங்கினார்கள். அப்பொழுது சவுல் வில் வீரரால் மிகவும் காயப்பட்டு தன் ஆயுததாரியை நோக்கி, அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்றான். அவனுடைய ஆயுததாரி மிகவும் பயப்பட்டதினால் அப்படி செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்தான். அவரே வந்து விழுந்து இறந்துட்டார் சொல்லி பார்க்கிறோம். சவுலும் சவுலுடைய குமாரர்களாகிய யோனத்தான், அப்புறம் அபினாப், அப்புறம் மலிக்ஷா சொல்ற 3 பேரும் இறந்துட்டாங்க சொல்லி பார்க்கிறோம். ஆனா சவுலுடைய இன்னொரு குமாரன் இருக்கான். அவன் பேர் என்னது? சவுலுடைய சேனாதிபதி வந்து இருக்கிறாரு, இஸ்போசோத் சொல்றேன். ஓகே, 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சவுலின் படைத்தலைவனான நேரின் குமாரனாகிய அப்னேர் சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தை மகனாயிமுக்கு அழைத்து கொண்டு போய் அவனை கீலேயாத்தின் மேலும் அஷேரியர் மேலும் இஸ்ரேலின் மேலும் எப்ராயின் மேலும் பென்யமின் மேலும் இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாக்கினான். ஓகே, ராஜாவும்போது அவனுக்கு 40 வயசா இருந்தான். அவன் எத்தனை வருஷம் ராஜா செஞ்சான்? 2 வருஷம். ஓகே, ஆனா தாவீது வந்து 30 வயசுல ராஜா வராரு. ஆனா அவர் எந்த இடத்த ஆட்சி செஞ்சாரு? அவர் யூதா கோத்திரத்துல ஆட்சி செஞ்சார் சொல்லி பாருங்க. ஓகேவா, அவர் இன்னும் 30 வயசு ஆகல. அவருக்கு 5ஆம் அதிகாரத்துல தான் 30 வயசு ஆகும். ஓகே. சோ அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது நம்மளுக்கு? குமாரன் முழுமையா நடக்கல சொல்லி பாக்குறோம். சோ இதுல இருந்து நம்ம என்ன பாயிண்டா நாம பாக்குறோம் சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்னதுன்னா, சாமுவேலை தேவன் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. சவுல தேவன் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டார். ஓகேவா? ஆமா. ஓகே, ரெண்டாவது விஷயம் என்னதுன்னா, ஒரு பொய்யில இருந்து உண்மை வர முடியாது. ஓகே, ஒரு அஞ்சனை பாக்குற ஸ்திரீ கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சரியான உண்மைகள் வர முடியாது. ஓகே, ஏன் சொல்லி பாத்தீங்கன்னா, சாத்தானுக்கு வந்து சவுல் வந்து தேவனை விட்டு விலகி போயிட்டா சொல்லி தெரியும். அதனால இவன் வந்து இப்ப சாமுவேலும் இல்ல, அதனால ஆப்வியஸா இறந்து போயிடுவான் சொல்றது தெரியும். ஓகே, ஆல்ரெடி. ஓகே, சோ இதெல்லாமே வந்து நம்மளே வந்து பார்த்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஒரு மனுஷனே வந்து செய்ய முடியும்னா, சாத்தான் வந்து பயங்கர ஞானமானவன், இல்ல வல்லமையானவன். ஓகேவா? தூதன் இல்ல, சாத்தான் தூதன். சோ அதனால வந்து அவங்களால பண்ண முடியும் சொல்லி பாக்குறோம். சோ ஆனா என்ன இருக்குன்னா, அதுல வந்து ஒரு பொய் இருக்கு. என்ன பொய் சொல்லி பாத்தீங்கன்னா, சொன்னப்பட்ட எல்லா காரியமே என்ன ஆகல, நிறைவேறல, நடக்கல. ஈவன் அது நிறைவேறினாலும் அது யார் மூலமா வந்துச்சு? சாத்தான் மூலமா வந்துச்சு, பேய் மூலம், அதான் பிசாசு மூலமா வந்துச்சு. அது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உண்மை கிடையாது. அப்படி பார்க்கும்போது அங்க வந்தது வந்து பாத்தீங்கன்னா சாமுவேல் கிடையாது. மரித்தோர் ஒன்றும் அறியார்கள், மரணத்திலே உண்மை துதிப்பதில்லை, பாதாளத்திலே உண்மை மறக்கப்பட்டிருக்கும்.
பேர் முதலாய் முடக்கப்பட்டிருக்கு சொல்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிஜம், அதுதான் உண்மை. ஓகேவா? சாத்தா என்ன பண்றான்னா, இந்த மாதிரி ஆத்மா இருக்கு, ஓகே, அதெல்லாம் இருக்குன்னு சொல்லி காமிக்கிறதுக்காக இந்த அஞ்சனம் பாக்குற ஆட்கள் அவங்களுடைய மனுஷர்கள் மூலமா என்ன பண்றான்னா இதை நிரூபிக்கிறதுக்கு மனுஷன் மூலமா இந்த மாதிரி அஞ்சனம் பாக்குறவங்களோட சேர்ந்து மக்கள் வந்து இப்ப சவுலே வந்து பாத்தீங்கன்னா ராஜாவை என்ன பண்றான், இஸ்ரேல் நாட்டு ராஜா அவனை என்ன பண்றான், இதை நம்புறா சொல்லி பார்க்கணும். ஓகே, அந்த அளவுக்கு வந்து அவன் இருதயம் வந்து கடினப்பட்டிருக்கு சொல்லி பார்க்கணும். இப்போ இஸ்ரேல் மக்கள் தாண்டி இப்போ உலக மக்கள் கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க? அவங்க ரொம்ப போவாங்க. கடவுள் அறிஞ்சவரே போகும்போது அறியாதவங்க எவ்வளவுக்குள்ள போவாங்க. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் சொல்லி பார்க்கணும். ஓகே, சோ அதுதான் கடவுள் மாதிரி அதுக்கு உரிய என்னென்ன செய்யணுமோ எல்லாமே செய்யறான் சொல்லி பார்க்கணும். ஸோ அப்ப என்னதுன்னா இது முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா இது பொய்யான ஒரு நிகழ்வு. ஓகே, பொய்யான நிகழ்வு சொல்றது நடந்த நிகழ்வு வேணா உண்மையா இருக்கலாம், உண்மை சொல்லி பார்க்குறோம். ஆனா அதுல வந்த சாமுவேல் வந்து பாத்தீங்கன்னா உண்மை கிடையாது. அது வந்து சாத்தானோட தூதர்களும் வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த மாய்மலத்தை வந்து பண்றாங்க. இதை வந்து ஒருத்தங்க வந்து சத்தியம் சொல்லி எடுத்தாங்கன்னா வந்து அது அபத்தமானது சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? கோயில இருந்து உண்மை வர முடியாது சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி அங்க சொல்லப்பட்ட எல்லா காரியமும் நடந்ததா பாத்தீங்கன்னா அதுவும் நடக்கல. அதுல இருந்தே பைபிள் என்ன சொல்றாங்கன்னா உபாகமம் 18ஆம் வசனத்தின்படி என்னது அதிகாரத்தின்படி என்ன சொல்றாங்க, அது அவன் துணிகரத்தினால் பேசினான்னு சொல்ல மாதிரி அது தீர்க்கதரிசியும் கிடையாது அந்த பொம்பளை. ஓகே, அதனால ஒட்டுமொத்தமா அது தப்பா இருக்கு சொல்லி பார்க்குறோம். ஓகே, அதுல இருந்து நம்ம சத்தியத்தை வந்து எடுக்க முடியாது. ட்ரூத் அதுல இருந்து ஆத்மா சாகாது, சாமியல் வந்திருக்கான்னு சொல்லி சொல்றதெல்லாம் வந்து தப்பு சொல்லி பார்க்குறோம். வந்திருக்காரு சொல்றதெல்லாம் தப்பு. இதுல ஏதாவது கேள்வி இருக்கா? ஆனா அந்த இதுல மட்டும் அந்த பொண்ணுக்கு அந்த லேடி பேசுறதுக்கு முன்னாடி 1 சாமுவேல் 28:12 அந்த ஸ்திரீ சாமுவேலை கண்ட மாத்திரத்தில் மகா சத்தமாய் கூப்பிட்டு அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. அப்போ சாமுவேல் அட்ரஸ் பண்ற மாதிரி தானே இருக்கு, கரெக்டா? இல்ல யாரோ ஒருத்தர் வர்றத பாக்குற மாதிரி இருந்துச்சுன்னா கூட ஒன்றும் இல்ல. 12வது வசனம் எப்படி ஆரம்பிக்குதுன்னு அதுல இது வந்து அவங்க எழுதும்போது வந்து அப்படி எழுதிருக்காங்க. ஆனா வந்து இங்க 14ஆம் வசனத்துல படிங்க. 14. ஆமா, அதுல அவருடைய ரூபம் என்னவென்று அவளை கேட்டான். அதற்கு அவள், சால்வையை போர்த்து கொண்டிருக்கிற ஒரு முதிர்ந்த வயதான மனுஷன் எழும்பி வருகிறான் என்றாள். ஓகேவா? இந்த ஸ்திரீக்கு வந்து முதிர் வயதான மனுஷன் எழுப்பி வருகிறான்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ஆமா ஆமா. நான் வந்து அதை பார்த்த உடனே அதை கேட்ட உடனே அவர் சாமுவேல் சொல்லி இவரா கெஸ் பண்றாரு. ஆமா. இதெல்லாம் வந்து அவங்களா சொல்லிக்கிறது. ஓகேவா? சாமுவேல் எஞ்சி வந்தாரு சொல்றதெல்லாம் அது சாத்தான் கூட என்ன பண்றாங்கன்னா அந்த மாதிரி ஒரு உருவத்துல வந்து காமிக்கலாம். ஓகே, பிசாசு. ஓகே, ஆனா பைபிள் என்ன போட்டிருக்கு, மரித்தோர் ஒன்றும் மரியார்கள். ஓகே, எப்ப எஞ்சி வருவாங்கன்னா பிரேத குழியில இருக்க அனைவரும் எப்ப சத்தம் கேட்க வரும், அவருடைய கலசத்தை வர டைம்ல இயேசு கிறிஸ்து வரமே அவங்க எந்திரிப்பாங்க. இப்ப சாத்தான் கூட்டத்துக்கு சாமுவேல் கூட்டத்துக்குலாம் சவுல் கூட்டத்துக்குலாம் வருவாங்களா? வர மாட்டாங்க. ஸ்திரீக்கெல்லாம் வருவாங்களா? ஓகே, அப்படி சொன்னா வந்து அப்போ வல்லமையே என்ன போச்சு? ஆண்டவர்ட்ட இல்ல, இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். உயிர்த்தலுடைய அதிகாரம் யார்கிட்ட கொடுத்திருக்காரு? திறவுக்குள் யார்கிட்ட கொடுத்திருக்காரு? இயேசு கிறிஸ்துட்ட தான் இருக்கு. இயேசு கிறிஸ்துவா இருக்கு. அப்ப இப்ப நம்ம சொன்னோம்னா வந்து யார்கிட்ட கீ போயிடும்? இவங்க கிட்டயும் போன மாதிரி ஆயிரும். அந்த அஞ்சனம் பாக்குறவங்க போன மாதிரி ஆயிரும். ஓகேவா? சோ அந்த உயிர்த்தெழுதல் அதிகாரம் வந்து தேவன் கிட்ட இருந்தது, தேவன் கிட்ட இருந்து இப்ப கிறிஸ்து கிட்ட வந்திருக்கு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அது எல்லாமே எப்ப நடக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில தான் நடக்கும். ஓகேவா? சோ இவங்க எல்லாம் மரித்த நிலைமையில இருக்காங்கன்னு சொல்றத நம்ம பாக்குறோம். ஓகே, தேவன் எப்பயுமே வந்து எப்பயுமே வந்து அந்த பாதாளத்தின் திறவுகோலை வந்து சாத்தான் கிட்ட கொடுத்திருக்காரு சொல்லி வசனமே இல்ல. அந்த பாதாளத்துல இருந்து விடுதலை செய்யறதுக்கான திறவுகோல் யார்கிட்ட கொடுத்திருக்காருன்னா இயேசு கிறிஸ்து கிட்ட கொடுத்திருக்காரு. அதுக்கு முன்னாடி யார்கிட்ட இருந்ததுன்னா தேவன் கிட்ட இருந்தது. அதனால்தான் தேவனை பத்தி சொல்லும் போது அவர் மரித்தோரின் உயிர்த்தெழுதலின் தேவனா இருக்கிறார். ஓகே, இவங்க சதுசேயர்கள் சொல்றாங்க என்னதுன்னா உயிர்த்தெழுதல் பத்தி எங்கேயுமே இல்லை சொல்லும் போது ஆபிரகாமின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் சொல்றீங்களே, அவர் மரித்தோரின் தேவன் இல்ல, அவர் உயிரோடு இருக்கிறவங்க தேவன். ஓகேவா? அந்த அதிகாரம் எல்லாம் தேவன் கிட்ட இருக்கு சொல்லி பாக்குறோம். சோ இங்க முழுக்க நடந்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது பொய்யான ஒரு காரியங்கள் அங்க சொல்லப்படுது. ஆனா இதை பார்த்து நிறைய பேர் குழம்பிடுவாங்க. ஆனா தெளிவா படிக்கலாம்.
ஓகே. இந்த ஆமா. ஆவி ஆத்மா சரீரம் பத்தின தெளிவு இல்லைன்னா, அந்த முன்னாடி நம்ம பார்த்த இல்ல. வசனங்கள் பத்தின தெளிவு இல்லைன்னா கண்டிப்பா தப்பா தான் புரிஞ்சுப்பாங்க சிலர். கண்டிப்பா. சரி, நீங்க யோசிக்க வேண்டியது என்னதுன்னா, இந்த உயிர்த்தெழுதலுடைய அதிகாரம் யார்கிட்ட இருக்கு, அதான் நீங்க பார்க்கணும். சரி, ஆமா. சரி. இப்பதான் அடுத்த டாபிக் போலாம். ஏனோக்கு ஏனோக்கு பரலோகம் போனாரா, இல்ல ஏனோக்கு வந்து எங்க இருக்கிறார்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நித்திரையா இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் நானு. அவரை யாரும் பரலோகத்துக்கு போகல, யாரும் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆமா, வேற யாரும் போகல. ஒருவேளை எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் அவங்களுக்கு இதுல தான், ரெஸ்டிங் பிளேஸ்ல தான் இருப்பாங்க. ரெஸ்டிங் பிளேஸ்ல தான் இருக்கலாம் சொல்றீங்க. ஓகே, படிக்கலாம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 9 இல்ல 21 இருந்து 29 படிங்க. ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். அப்ப எடுத்துக்கொண்டார்னா எங்க போனாரு? சோ இதே மாதிரி பாருங்க, இந்த வசனம் வச்சுக்கோங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஓகே, ஆமா. அப்படியே படிங்க. தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவென்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். அப்போ ஏனோக்கு வந்து மரணத்தை காணவில்லை. ஓகே, இந்த வசனத்தை வச்சுதான் என்ன சொல்றாங்கன்னா, ஏனோக்கு தேவனுக்கு பிரியமா இருந்ததுனால தேவன் என்ன பண்ணிட்டாரு, அவரை எடுத்துக்கொண்டார். அவர் எடுத்துக்கொண்டாருன்னா எங்க இருக்காரு ஏனோக்கு? அதான் தெரியலையே. ஓகே, இது நம்ம பார்க்கலாம். இப்ப இயேசு கிறிஸ்து பார்க்கலாம் என்ன சொல்றாரு சொல்லிட்டு. யோவான் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 13 தானே? 3:13. யோவான் 3:13. பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. ஓகே, அப்போ பரலோகத்துக்கு ஏனோக்கு வரல. ஆமா, வரல. கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்பா அவர் எங்க இருக்காரு? அவர் பரதேசில இருக்காரா? ஓகே, அத பத்தி நம்ம பார்க்கலாம். பரதேசினா என்னன்னு சொல்லிட்டு என்ன பாத்துருக்கோமா? ஆமா. ஓகே, பரதேசினா வந்து தேவனுடைய ராஜ்யம் சொல்லி பாத்துருக்கோம்ல. ஆமா. ஓகே, அப்ப தேவன் ராஜ்யம் எப்போ வரும்? ஏனோக்கு போயிட்டாருன்னா முன்னாடியே போய் அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரா? ஓகே. ஓகே, சோ நம்ம என்ன மிஸ் பண்றாங்கன்னா, முக்கியமா மக்கள் எல்லாருமே, நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னதான் கரெக்ட். ஏனோக்கு இறந்துட்டாரு. ஓகே, இந்த வசனம் ஏன் இப்படி இருக்கு அப்படி சொல்லப்படுது. ஏன் எப்படி இறந்தாரு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க நீங்க படிக்கிறீங்களா ஏனோக்கு, அதே மாதிரி ஆபேல் பத்தி படிக்கிறீங்களா, அதே மாதிரி நோவா பத்தி படிக்கிறீங்களா, அதே மாதிரி ஆபிரகாம் பத்தி படிக்கிறீங்களா, என்ன போட்டுருக்குன்னா all these people. 13ஆம் வசனம் படிங்க. அதுல எபிரேயர் 13:13. கரெக்ட். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். அப்போ இவங்களை இறந்துட்டாங்களாம். அப்போ நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா, இது எழுதின ஆத்தர் மேபி பவுலா இருக்கலாம். அவருக்கு என்ன புரிஞ்சிருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த இவங்க எல்லாருமே இறந்துட்டாங்க சொல்லி தெரியுது, இன்க்ளூடிங்.
ஆமா. ம். இறந்துட்டாங்களாம். ஓகேவா? மரித்தார்கள். சொல்றது மரித்தார்கள். கன்ஃபார்ம் ஆமா. ஆயிடுச்சு. ஓகேவா? ஆனா இங்க ஏன் வந்து டிட் நாட் எக்ஸ்பீரியன்ஸ் டெத், அவரை ஆ மரணத்தை ருசி பார்க்கவில்லை சொல்லி ஏற்படும். காணாதபடிக்கு. ஆமா, மரத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொண்டோம். ம். மரணத்தை காணாதபடிக்கு எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டார் சொல்லி ஏன் அப்படி போட்டிருக்கு சொல்லி பார்த்தோம்னா, மரணம் சொல்றது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஓகே, அது வந்து சாலமன் எங்க சொல்றாரு பாத்தீங்கன்னா, பிரசங்கி 12ஆம் அதிகாரம். ஓ. நம்ம ஏற்கனவே படிச்சோம். ஓ. படிக்கிறேன்னா 12:1. ஆ. 1 12:1. ஆமா. நீ உன் வாலிப பிராயத்திலே ஒரு 1 சிருஷ்டிகரை 7 நினை. வரைக்கும். தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும், சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாததற்கு முன்னும், மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராததற்கு முன்னும், வீட்டு காவலாளிகள் தள்ளாடி பலசாலிகள் கூனி போய், ஏந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால் ஓய்ந்து, பலகனி வழியாய் பார்க்கிறவர்கள் இருண்டு போகிறதற்கு முன்னும், ஏந்திர சத்தம் தாழ்ந்ததினால் தெரு வாசலின் கதவுகள் அடைபட்டு, குருவியின் சத்தத்துக்கும் எழுந்திருக்க வேண்டியதாகி, கீத வாத்திய கன்னிகைகளெல்லாம் அடங்கி போகாததற்கு முன்னும், மேட்டுக்காக அச்சம் உண்டாகி, வழியிலே பயங்கள் தோன்றி, வாதுமை மரம் பூ பூத்து வெட்டுக்கிளியும் பாரமாகி, பசி தீவனமும் அற்றுப் போகாததற்கு முன்னும், மனுஷன் தன் நித்திய வீட்டுக்குப் போகிறதினாலே துக்கம் கொண்டாடுகிறவர்கள் வீதியிலே திரியாததற்கு முன்னும், வெள்ளிக் கயிறு கட்டுவிட்டு பொற்கிண்ணி நசுங்கி ஊற்றின் அருகே சால் உடைந்து துறவண்டையில் உருளை நொறுங்கி, இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி, ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை. ஓகே, போதும். ஸோ அப்ப என்ன சொல்றாங்க, உன் வயசாகி பல்லு கொட்டி கண்ணு பார்வை தெரியாம காது கேட்காம உன் கால்லாம் வந்து நடுங்க ஊன் உளுந்து வயசாகும் அதுதான் முடிஞ்சிச்சு. ஓகே, அந்த நிலைமையில வந்து நீ கர்த்தரை தேடாத, அதுக்கு முன்னாடி உன் வாலிப படத்திலே என்ன பண்ணு, பிராயத்திலே ஆண்டவர் நினைச்சுக்கோ, தேடு சொல்றாரு. ஓகேவா? அப்ப என்ன சொல்ல வராங்க சொல்றீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ், மரணத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இல்லைன்னா சரீரத்தோடைய மரணம் வர்றதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் என்னதுன்னா, மரணம் பக்கத்துல வருது 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 சொல்றது எதுன்னா வயசு. அது எந்த வயசு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த ஓல்டேஜ். ஓகேவா? 30 35 வயசு 40 வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகேவா? ஆரோக்கியமா. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமா டிகே ஆகுது. கண்ணு வந்து தெரியாம போகுது, கண்ணாடி போட ஆரம்பிக்கிறோம். ஓகேவா? அப்புறம் மூச்சு வாங்குது. ஓகே, காது கேட்காம போகுது, மூட்டு வலி வருது, கை வலி வருது, பல்லு கொட்டுது. ஓகே, சோ கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுது, பாடி வீக் ஆகுது. ஓகே, மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. கடைசியில என்ன ஆகுது, மரணம், பாடி செயலிழங்குது. எப்படி வந்து நம்ம மொபைல் போன் வச்சிருக்கோம் பாத்தீங்களா, வந்து ஃபர்ஸ்ட் புதுசா இருக்கும், ஃபர்ஸ்ட் 2 வருஷத்துக்கு. ஓகே, அடுத்த 3வது வருஷம் 4வது வருஷம் 5வது வருஷம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும், உலக சாஃப்ட்வேர் எல்லாமே ப்ராசஸ்லாம் கம்மியாக ஆரம்பிச்சிடும், ஸ்டக் ஆகும், சரியா ஒர்க் ஆகாது. ஓகே, அப்படியே இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா 5 வருஷம் 6 வருஷம் அப்படியே ஆச்சுன்னா அப்படியே பேட்டரி வீக் ஆயிடும், சார்ஜ் நிக்காது. ஓகே, அப்படியே அதுதான் முடிஞ்சிடும். அடுத்து நீங்க வந்து வேற ஒரு போன் வாங்கணும்னு சொல்லுவீங்க. கரெக்டா? ஆமா. சோ அதுதான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இன் டெத். ஓகே, என்னது, அனுபவிக்கிறது, மரணத்தை அனுபவிக்காதபடிக்கு. அனுபவம்னா என்னது, அந்த கடைசி நாட்கள், அந்த அனுபவம் சொல்லும்போது என்னது, எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு எத்தனை வருஷம் அனுபவம் இருக்கு இந்த ஊழியத்துல, எத்தனை வருஷம் அனுபவம் இருக்கு வேலையில சொல்லி கேட்பாங்க. அதனால எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை வருஷம் இருக்குன்னு சொல்லுவோம். சோ அந்த மாதிரி இவர் மரணத்தை என்ன பண்ணலையா, அனுபவிக்கலையா. புரியுதா? அத சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, இவர் மரணத்தை அனுபவிக்கல, அந்த ஓல்ட் ஏஜ்லயா. இப்ப நம்ம காலத்துல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்துல போனீங்கன்னா நம்ம வேணா இது பார்க்கலாம். ஜெனிசிஸ் டைம் ஏஜ் ஆஃப் ஈச் பர்சன். நான் இது வந்து ஒரு இதுல போடுறேன். ஓகே, இது தெரியுதா உங்களுக்கு? தெரியுதுண்ணே. தெரியுது.
என்ன பண்ணிருக்கேன்னா வந்து ஷேம்ல இருந்து ஆபிரகாம் சரி ஷேம்ல இருந்து ஆபிரகாம் இது கிடையாது. ஆதாம்ல இருந்து ஆடாம்ல இருந்து நோவா. ஓகேவா? சோ இது இந்த மொழியில இருக்கு. நான் வேணா அப்புறமா காமிக்கிறேன். ஆனா இதுல பாத்தீங்கன்னா இது ஏனோக்கு, இது ஆதாம, சேத்து, ஏனோஷு, கானானு, அப்புறம் மெச்சல், லாமெக், நோவா, ஜாது, ஏனோக்கு, லாமெக்கு, நோவா. ஓகே, இது வேற ஒரு மொழியில இருக்கு. ஆனா நம்ம என்ன பாக்குறோம்னா வந்து ஆதாம் வந்து 930 வருஷம், 912, 905, 910, எல்லாருமே ஏஜ் 895. சோ இத வச்சுக்கலாம். இதுல வந்து கடைசி நம்பர் மட்டும் அடிச்சிடுங்க. கடைசி நம்பர் இருக்கு பாத்தீங்களா, 0, 2, 5 இது மட்டும் அடிச்சிடுங்க. அப்போ நம்ம ஆவரேஜ் கணக்கு வச்சுக்கலாம். ஒரு 100. இவன் ஆதாம் எத்தனை வயசு வந்திருக்காரு? 93 வயசு வந்திருக்காரு. 93. சேர்த்து 91 வயசு வந்திருக்காரு. ஓகே. ஆமா. ஏனோக்கு வந்து ஏனோஷ் வந்து 90 வயசு, 91, 89, 96. இவர் 36. இவர் 96, 96, 97, 77, 95. அப்போ இருக்கிறதுலே வந்து 36 வயசுனா என்னது? வாலிபம். ஆமா. அவங்க ஏஜ் கனெக்ட் பண்ணீங்கன்னா அந்த காலத்துல இருந்த ஏஜ், ஓகே, வயச கனெக்ட் பண்ணும்போது ஆமா 36 பாதி கூட இல்ல. அது பாதி கம்மியா தான் இருக்காரு. ஆமா. அப்போ என்னன்னா ஒரு வாலிப வயசு. இப்ப யாராவது வந்து வாலிப வயசுல இறந்துட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? கடவுள் எடுத்துட்டாரு பவர். சின்ன வயசுல போயிட்டாரு. ஓகே, கடவுள் எடுத்துட்டாரு சொல்லுவாங்க. இதே வயசான ஆட்களை வந்து கடவுள் எடுத்துட்டாரு சொல்லுவாங்களா? வயசு டைம் ஆயிடுச்சு, ஆமா, முடிஞ்சிச்சு சொல்லுவாங்க. சின்ன வயசுல போனா என்ன பண்ணுவாங்க? கடவுள் எடுத்துட்டாரு சொல்றாங்க. அதனால அந்த மாதிரிதான் இங்கேயும் நம்ம பாக்குறது என்னதுன்னா, ஏனோக்கு வந்து தேவன் எடுத்துக்கொண்டார் சொல்லும்போதுன்னா அவர் ஏன் முடிஞ்சிட்டாரு. அவர் வந்து என்ன பண்ணல, இவங்கள மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப வருஷம் அந்த அந்த எண்டிங் ஸ்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல, முன்னாடியே எடுத்துட்டாரு. ஓகே, முன்னாடியே எடுத்துக்கொள்ளப்பட்டார்னா இறந்துட்டார். ஓகே, அதனாலதான் நம்ம வசனம் என்ன படிக்கணும்னா இங்க இருக்கிறது 13 பார்க்கணும். இவர்கள் எல்லாரும் மரித்தார்கள். ஓகே, அவங்க என்ன பண்ணலாம்? எக்ஸ்பீரியன்ஸ் டெத். அவங்க he did not die சொல்லி போட்டாங்கன்னா ஓகே. அவர் மரிக்கல சொல்லி போட்டாருன்னா நீங்க கன்ஃபார்மா எடுத்துக்கலாம். ஓகே, மரிக்கல சொல்லிட்டு. அங்க என்ன போட்டிருக்குன்னா மரணத்தை அனுபவிக்கவில்லை. புரியுதா? அது கொஞ்சம் பெருசாக்கி காட்டுங்கண்ணே அந்த வசனத்தை மட்டும். எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே ஓகேண்ணே. ஓகே, so that he did not die போட்டுட்டாங்கன்னா ஒத்துக்கலாம், அவர் மரிக்கலப்பா சொல்லிட்டு. ஆனா இங்க என்ன போடுறது? எக்ஸ்பீரியன்ஸ். அதே நேரத்துல இங்க கீழே என்ன கன்ஃபார்ம் பண்றாங்க? அவர் எழுதினவரு விசுவாசத்தோட மரித்தார்கள். ஆமா, முடிஞ்சிச்சு. ஆமா, ஓகேவா? சோ ஏனோக்கு வந்து மரிச்சிட்டாரு. அவர் எப்போ உயிர்த்தெழுவார்னா இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில உயிர்த்தெழுவார். சோ அது கன்ஃபார்ம். ஓகே ஓகே. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இல்லண்ணா, இப்ப கிளியர். என்னன்னா இதை இதுல கலெக்ட் பண்றாங்க. இப்ப இவரு இறக்கல, எலியாவும் எடுத்துக்கொள்ளப்பட்ட, அப்ப 2 பேரும் அந்த வெளிப்படுத்தல் 11ல வர 2 சாட்சிகள்ங்கிறதுனால அது கூட சொல்றாங்க. அவங்கதான் அங்க ஒரு சாட்சி சொல்லுவாங்க அப்படிங்கறத கனெக்ட் பண்றேன். அப்ப நீங்க கேட்க வேண்டியது என்னன்னா, வானத்தை அடைத்தவர் யாரு? 3 வருஷம் எலியா. ஆமா. அப்புறம் பலவித அந்த பிளேக்ஸ், அது என்னது, வாதைகளை கொடுத்தவர் யாரு? மோசே பண்ணவர். அப்ப நீங்க சொல்ல வேண்டியது யாருன்னா மோசேவும் எலியா வந்து சொல்லணும். ஏன் வந்து இவரை சொல்றீங்க? மருவமலையிலையும் யார் பார்த்தாங்க? மோசேவையும் எலியாவும் பார்த்தாங்க. ஏன் இவரை பார்த்தாங்களா? ஏனோக்கு பார்க்கல. ஓகே, சோ அதுல முடிஞ்சது. ஓகேவா? சரி, அப்படி சொன்னாங்கன்னா ஆனா அதை தப்பி வேற பார்க்கலாம். ஓகேவா? ஆமா. சரி, ரெண்டாவது விஷயம் என்னதுன்னா யாரை பத்தி பார்க்க போறோம்னா எலியா பத்தி பார்க்க போறோம். ஓகே. 2 ராஜாக்கள். 1 ராஜாக்கள் தானே 17. எலியாவா? ஆமா, இல்ல 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம். அதுல பார்க்கலாம். ஓகே ஓகே. ஓகே. நான் அவரோட ஸ்டார்டிங் நினைச்சேன். ஓகே, நம்ம அவருடைய அந்த பரலோகம் எடுத்துக்கொள்ளப்பட்டன்னு சொல்லி வசனம் இருக்கு. அந்த வசனம் என்ன படிங்க. ஓகேண்ணா. 11ஆம் வசனம்.
11. அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில், இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழற்காற்றிலே பரலோகத்திற்கு ஏறிப் போனான். ஓகே, ம். பரலோகத்துக்கே ஏறி போனார் சொல்லி ஏறி டைரக்டா போனார். இருக்கு. ஓகேவா? ஆமா, ஆமா. பரலோகம் போட்டுருச்சு. ஓகே, இது மறு பேச்சே கிடையாது. பரலோகம் சொல்லியிருக்காங்க. ஓகே, சரி. இப்போ என்ன நடக்குது சொல்றதை நம்ம படிக்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை படிச்ச உடனே? எனக்கு மறுபடியும் இதே தான். அந்த யோவான் 3:13 படி இவரும் போகல. இயேசு கிறிஸ்து மட்டும் தான் போயிருக்காங்க. ஓகே, ஆமா. சரி. ஏன் இதை வந்து சொல்லுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சரி இங்க பரலோகம் போயிருக்கு, இதுக்கு ஆதரவான வசனங்கள் என்ன இருக்கு பரலோகம் போனார் சொல்றதுக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னென்ன வசனங்கள் எடுக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடைசி புத்தகம் என்னது? வெளிப்படுத்துதல். இல்ல இல்ல, பழைய ஏற்பாடுல. வாழ்க்கையா. ஆமா, கடைசியில் அவரை பத்தி சொல்லி வருகிறவர் எழுதியவர். 5ஆம் அதிகாரம், மலாக்கி 5 தானே? 4 அதிகாரம் தானே? சரி, மீகா மீகா மீகா. ஓகே ஓகே. மீகா 5. சரி, மலாக்கி 4ஆம் அதிகாரம், அதுல வந்து 5ஆம் வசனம் படிங்க. ஏதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசி அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். ஓகே, என்ன சொல்றாங்க? பிதாக்களின் இருதயத்தை பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களுக்கும் திருப்புவான். நான் எலியா தீர்க்கதரிசியை அனுப்புவேன். எலிசாவை சொல்ல, எலியாவை சொல்றாங்க. ஓகே, யார் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டா? எலியா. ஆமா, இந்த வருஷத்துல போட்டு. ஆமா. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, எலியா வந்து ஒரு இடத்துல வச்சிருக்காங்க பரலோகத்துல, அங்க இருந்து திருப்பி என்ன பண்றாருன்னா காட் அனுப்புறாரு. என்னதுன்னா பூமியை சங்கார பண்ணாதபடிக்கு சொல்லும்போது எப்ப நடக்கிற இது ஈவெண்ட் பாத்தீங்கன்னா இந்த கடைசி நாட்கள்ல. ஓகே, இந்த நாட்கள்ல சொல்லி யார் சொல்றா? பொதுவான சபைகள்ல வந்து இதான் பிரசங்கம் பண்ணுவாங்க மோஸ்டா. எலியா போல பரலோகம் போயிட்டாரு, அப்ப திருப்பி வருவாருன்னா அது வரைக்கும் பரலோகத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் அனுப்ப போறது வந்து பாத்தீங்கன்னா இந்த கடைசி நாட்கள்ல, இந்த இப்ப இந்த காலத்துல எப்ப வேணா எலியா வரலாம். ஓகே, வந்து பூமியை அழிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா மனமாற்றம் செய்யணும், எலியா வரணும் சொல்றத பிரசங்கம் பண்ணுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க பேசுறத கேட்டிருக்கேன். சரி, ஆனா இது உண்மையிலே என்னது சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் மட்டும் பார்த்துட்டு அப்புறம் நம்ம பரலோகம் போனாரா இல்லையா சொல்லி பார்க்கலாம். ஓகே, என்ன போட்டிருக்கு? இவரோட வேலை என்னதான்? பூமியை சங்கார பண்ணாதபடிக்கு. ஓகே, ஆமா. பிதாக்களுடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய பிதாக்களுக்கும். அப்படியே நம்ம லூக்கா 1ஆம் அதிகாரம். ஆமா, அது யோவான் பத்தி தான் சொல்லப்பட்டிருக்கும். 16-17 இருக்கு. படிங்க. அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திருப்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படிதாரர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். ஓகேவா? அப்போ யார பத்தி பேசிட்டு இருக்காங்க? யார் அவர் வர வேண்டிய ஆளு? யோவான் பத்தி சொல்றாங்க. அப்ப டைரக்டா இங்க வசனமே போட்டுருக்கு. ஓகேவா? போட்டுருக்கு. ஆமா, போட்டுறது மட்டும் கிடையாது. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு வேற ஏதாவது எனக்கு ஆதரவு வேணும் அப்பதான் நம்பவும் சொன்னாங்கன்னா ஆண்டவரை இயேசு கிறிஸ்து கிட்ட கேக்குறாங்க, வர வேண்டிய எலியா யாருன்னு சொல்லி கேக்குறாங்க. கேட்டா அவர் என்ன சொல்றாரு? ஆமா, அவரே யோவான் தான் சொல்றாரு. அவரே கன்ஃபார்ம் பண்றாரு. அந்த வசனம் எங்க இருக்கு? மத்தேயு 11:14. நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதா இருந்தால் வருகிறவனாகிய எலியா இவன்தான். ஓகே, அதுக்கு முன்னாடி யோவான் கடவுள். ஆமா, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்ப இதெல்லாம் கிறிஸ்து சொல்லியும் ஒருத்தவங்க வந்து மாத்துனாங்கன்னா என்ன அர்த்தம்? அது துணிகரம். ஓகே, பொய். ஆமா, சாத்தான் தான் என்ன பண்ணுவான் அப்படி செய்யறான். ஓகே, சோ
அப்ப என்ன புரியுது இங்க வர வேண்டிய எலியா அவர்தான். சரி, அங்க அவர்தான். அழிவு என்ன சொல்றாங்க சொல்லி பாத்தீங்கன்னா கிபி 70 என்னாச்சு இஸ்ரேல்? அழிஞ்சிச்சு, எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆமா, எல்லாத்தையும் சேனைகளால் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சூழப்பட்டு. சேனைகளா க்ளோஸ் இது பண்ணிட்டாங்க. ஓகே, 2000 ஆமா. வருஷம் நாடே இல்லாம இருந்தது. இந்த ஆமா. நிகழ்வு பத்தி பேசிட்டு இருக்காங்க. அங்க இயேசு கிறிஸ்துவ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல் மேல ஒரு கல் இல்லாதபடிக்கு இடித்து போட்டுருவாங்க. அழிக்கப்பட்டு போகும், எடுத்து போடுவாங்க. ஆமா. கோழி தன் குஞ்சுகளை சேர்க்கணும் எத்தனை தடவை சேர்க்க ஆசையா இருந்தா, ஆனா உனக்கும் மனது இல்ல, பாரு உன் வீடு பாழாக விடப்படும். ஆமா. அதுதான் அங்க மலாக்கி 4ஆம் அதிகாரத்துல சொல்றாங்க, தேவனோட கோவாக்கின் நாள். ஓகேவா? அப்போ சத்தியத்தின் புரிதல் இல்லாமது அவங்க என்ன பண்றாங்க, எல்லாத்தையுமே புரட்டுறாங்க. அதனாலதான் இவர் தீமோத்தி கிட்ட சொல்லும்போது அவங்க என்ன பண்றாங்க, அனைத்து காரியங்களையும் புரட்டுறாங்க. வேணா படிக்கலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். இல்ல 3ஆம் அதிகாரம் 1ல இருந்து படிங்க. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மார்க்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரமுள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் வேஷத்தை தரித்து அதன் பலத்தை மறுதளிக்கிறவங்களும் இருப்பாங்களாம். அப்படியே படிங்க. 6. பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்திக் கொள்கிறார்கள். ஓகே, எப்போது கற்றாலும் எப்போதும் ஒருபோதும் சத்தியத்தை அறியாதபடிக்கு. ஆமா. ஓகே, அப்படிப்பட்டவங்களா இருக்காங்களா? அப்படியே படிங்க. 8ஆம் வசனம். என்னையும் எம்பிரேயும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். பாருங்க, இவர்கள் உண்மை எதுவோ அதுக்கு என்ன பண்ணுவாங்களாம், எதிர்த்து நிக்கிறாங்க. எகிப்து சொல்லும்போது என்னது, அது எதுக்கு அடையாளம் வருது பார்த்தீங்கன்னா உலகத்துக்கு. இவங்க எகிப்துல இருக்கிற அந்த எகிப்து ராஜாவாகிய சாத்தானுக்கு என்ன பண்றாங்க, ஊழியம் பண்ற ஆட்கள் யாரு, பாரோக்கு ஊழியம் பண்ற ஆட்கள் தான் யாரு, என்னையும் எம்பிரேயும். அவங்க 2 பேரும் என்னதுன்னா, இங்க மோசே வந்து பாம்பை வந்து குச்சியை வந்து பாம்பா மாத்துறாரு சொல்லி காமிச்சோன்னா அவங்க என்ன பண்றாங்க, அவங்களும் பாம்பா மாத்துறாங்க. தண்ணியை வந்து ரத்தமா மாத்தும் போது அவங்க என்ன பண்றாங்க, மாத்துறாங்க. கொஞ்ச அப்புறம் என்ன தெரிஞ்சிச்சு, இது தேவனோட கரம், இது எங்களெல்லாம் இது பண்ண முடியாது சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அதே மாதிரிதான் பவுல் எதுக்கு இங்க கோட் பண்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா, இவங்க என்ன பண்றாங்களாம், இவங்களோட தலைவர் யாருன்னா சாத்தானு. ஓகேவா? சத்தியத்தின் வேஷத்தை தெரிந்து கொண்டு எப்படி சாத்தான் என்ன பண்றான், ஒளியின் வேஷத்தை தெரிந்து கொண்டு மாயமா பண்றானோ அதே மாதிரி இவங்க என்ன பண்றாங்கன்னா சத்தியத்துக்கு எதிர்த்து நிக்கிறாங்க, உண்மைக்கு இருக்கிறார்கள். எது உண்மையா அதுக்கு. அதனாலதான் மாறுபாடான உபதேசங்கள்ல எல்லாத்தையும் வந்து கொண்டு வராங்களா இவங்க இருக்காங்க சொல்லி பாக்குறோம். சரி, இதை நம்ம லேட்டரா பார்க்கலாம். பேக் டு அந்த எலியாவோட விஷயத்துக்கு வரலாம். சோ அப்போ எலியா வர வேண்டிய எலியா சொல்றது வந்து கன்ஃபார்ம் ஆகுது யாருன்னா யோவான் ஸ்நானகன் சொல்லி பார்த்துட்டோம். ஓகே, இப்போ வந்து பரலோக விஷயத்தை பார்க்கலாம். ஓகே, இதுக்கு இதை பார்க்கணும்னா நம்ம வந்து 2ஆம் அதிகாரம் 1ல இருந்து படிக்கணும். ஓகே, படிங்க. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1ல இருந்து. கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோட கூட கில்காலிலிருந்து புறப்பட்டு போனான். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவின் இடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையா இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக
அனுப்புகிறார் என்றான். ம். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையா இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உமக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். ம். பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். ம். அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது இரு பக்கமாய் பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கரைக்கு போனார்கள். ம். அவர்கள் அக்கரைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்திலுள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். ம். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். ம். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில், இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். ம். அடுத்தது. அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். ம். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்த உடனே அது இரு பக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். ம். ம். அப்படிங்கமான படிக்கும். அதுக்கப்புறம் தான் உள்ள எரிகோவில் இம்பார்ட்டன்ட் இது விஷயமே இருக்கு. அதுக்கப்புறம் தான் எல்லாரும் படிச்சு பாதியில நிறுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயம் இருக்கு. படிங்க. எரிகோவில் பார்த்து கொண்டு நின்ற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனை கண்டவுடனே, எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கி இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கி, இதோ உமது அடியாரோடே 50 பலவான்கள் இருக்கிறார்கள். அவர்கள் போய் உம்முடைய எஜமானை தேடும்படி உத்தரவு கொடும். ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் அவரை எடுத்து பர்வதங்களில் ஒன்றின் மேலாகிலும் பள்ளத்தாக்குகளில் ஒன்றிலாகிலும் கொண்டு போய் வைத்திருப்பார் என்றார்கள். அதற்கு அவன், அவர்களை அனுப்ப வேண்டாம் என்றான். அவர்கள் சலித்து போகும் மட்டும் அவர்கள் அவனை அலட்டி கொண்டிருந்தபடியால் அனுப்புங்கள் என்றான். அப்படியே 50 பேரை அனுப்பினார்கள். அவர்கள் 3 நாள் அவனை தேடியும் காணாமல் எரிகோவில் இருந்த அவனிடத்திற்கு திரும்பி வந்து, அவன் இவர்களை பார்த்து, போக வேண்டாம் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா என்றான். சரி, இப்போ என்ன விஷயம் சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த தீர்க்கதரிசிகளுக்கு என்ன சொல்றாங்க? தேவனுடைய ஆவி எலியாவை என்ன பண்ணிருக்கோம்? ஆமா, எடுத்துக்கொண்டு பர்வதங்கள்ல பர்வதங்கள்ல வச்சிருக்கோம் சொல்லி. ஆமா ஆமா. எப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு ஹெலிகாப்டர் இங்க இருந்து கொண்டு போய் வேற எங்க வைக்கும், வேற இடத்துல வைக்கிற மாதிரி. ஆமா. இந்த நிகழ்வு வந்து நடந்திருக்கா வேற எங்கயாவது? இங்க நம்ம பிலிப்பு. கரெக்ட். ஓகே, ஆமா. சுவிசேஷம் சொல்லும்போது ஆமா. பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கை 8ஆம் அதிகாரம். அதுல வந்து 38ஆம் வசனம். ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்புவும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். அவர்கள் தண்ணீரில் இருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடு தன் வழியே போனான். பிலிப்பு ஆசோத்திலே காணப்பட்டு அவ்விடத்திலிருந்து பிரயாணம் பண்ணி செசரியாவுக்கு வருகிற வரையில் சகல பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டு வந்தான். ஓகே, அவ பாத்தீங்கன்னா ஜீசஸ் டைம் இந்த பிலிப்பு வந்து என்ன பண்றாங்க சொல்லி பாத்தீங்கன்னா, எந்த வழியா போறாங்கன்னா எருசலேம்ல இருந்து காசா
காசாக்கு போறாங்க. ஆமா. போற எல்லாம் வழி. காசாக்கு. ஆனா பிலிப் வந்து காணப்பட்டது எங்க? ஆஸ்தோஸ். அதுக்கப்புறம் ஓகே. அப்படி அந்த வழியா அப்படியே செசரியா போயிடுறாரு அவரு. ஓகேவா? ஓகே. ஆமா. அஸ்தோஸ்ல வந்து கொண்டு போய் இறக்கிடுறாங்க. ஓகே. ஓகே. என்னன்னா எஸ்லேம்ல இருந்து காசா போகும்போது அஸ்தோஸ் சொல்றது இங்க இருக்கு. ஓகே. ஓகே. அப்ப இங்க போயிட்டு இருக்கும்போது நடுவுல வந்து ஒரு ரிவர் போகுது. இங்கதான் நதி இருக்கு, இது ஆமா. இருக்கு. அதுல என்ன இது பண்ணும்போது ஆமா. இங்க இந்த இடத்துல வரும்போது டக்குன்னு இங்க இருந்து காணா போய் எங்க போயிடுறாரு? அஸ்தோஸ்ல வந்து காணப்படுறாரு. யாரு? ஓப்பா. பிலிப். பிலிப்பு. ஆமா. ஒரு ஹெலிகாப்டர் ஆமா. மாதிரி என்னதான் டிரான்ஸ்போர்டேஷன். இந்த ஐடியா வந்து ம். பாத்தீங்கன்னா எப்படி இவங்களுக்கு வந்தது? ஃபர்ஸ்ட் கேள்வி. இந்த ஐடியா வந்து எப்படி இந்த தீர்க்கதரிசிக்கு இருந்தது? இந்த மாதிரி நிறைய ஆமா. தடவை நடந்திருக்கு. பைபிள் ரெக்கார்ட் கரெக்ட். ஆனது வந்து பாத்தீங்கன்னா சில இடத்துல தான். ஓகே. அதனாலதான் என்ன ஓகே. பண்றாங்கன்னா தேட போறாங்க. ஓகே, எங்கேயாவது விட்டுருப்பாருப்பா, நம்மளுக்கு தெரியாதா ஆமா. அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஒரு டிரான்ஸ்போர்டேஷனுக்காக ஃபாஸ்டா டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்காக ஆளுங்களை கொண்டு போய் வைக்கிறது. ஓகே. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு ஹெலிகாப்டர் போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? பரலோகம் மேல வானம். ஓகே. இப்போ நம்ம இங்க வசனத்தை பார்த்தோம்னா இவர் போயிடுவார் சொல்றது நம்ம பாக்குறோம். ஓகேவா? ஆமா. ஆமா. இவர் எங்க இப்ப எலியா வந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட மேல போயிட்டாருன்னா அவர் எங்க இருக்கணும்? பரலோகத்துல இருக்கணும் சொன்னா. ஓகேவா? ஆமா. ஆனா இவங்க சொல்ற மாதிரி என்னதுன்னா இவர் இங்க இருந்து வேற ஒரு பர்வதத்தை தான் வச்சிருப்பாரு சொல்லி சொல்றாங்க. வேற ஒரு ஆமா. இவர் இருந்த இடம் என்னது? இவர் ஆக்சுவலா தீர்க்கதரிசியா இருந்த இடம் எது? இஸ்ரேல். ஆமா. ஆகாப்ல எந்த நாட்டு ராஜா? இஸ்ரேல் நாட்டு ராஜா. இஸ்ரேல் நாட்டு ராஜா. ஓகேவா? ஆனா என்ன நடக்குதுன்னா 2 நாளாகமும் 21ஆம் அதிகாரம் ஜோசபத் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு ராஜா. ஜோராம் இருக்காரு. ஓகே. ஜோராம் கிட்ட வந்து யார்கிட்ட இருந்து லெட்டர் வருது பாத்தீங்கன்னா எலியா கிட்ட இருந்து வருது. 12ஆம் வசனம். அப்பொழுது தீர்க்கதரிசியாக எலியா எழுதின ஒரு நிருபம் அவனிடத்தில் வந்தது. அதில் உம்முடைய தகப்பனான தாவீதின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ உன் தகப்பனாகிய யோசபாத்தின் வழிகளிலும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் வழிகளில் நடவாமல் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து ஆகாபுடைய குடும்பத்தின் சோர மார்க்கத்திற்கு ஒத்தபடியே யூதாவையும் எருசலேமின் குடிகளையும் சோரம் போக பண்ணி உன்னை பார்க்கிலும் நல்லவர்களாயிருந்த உன் தகப்பன் வீட்டாரான உன் சகோதரரையும் கொன்று போட்டபடியினால் இதோ கர்த்தர் உன் ஜனத்தையும் உன் பிள்ளைகளையும் உன் மனைவிகளையும் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் மகாவாதையாக வாதிப்பார். ஓகே. கொன்று போட்டபடியினால் சொல்லும்போது என்னதுன்னா ஒரு நிகழ்வு நடந்துச்சு. சாவடிச்சிட்டான். இவன் வந்து ராஜா ஆகிறதுக்கு வந்து ட்ரை இது பண்ணிட்டான். ஓகேவா? அது நிமித்தம் இத கேள்விப்பட்ட எலியா என்ன பண்றாரு? ஒரு லெட்டர் எழுதுறாரு. அவருக்கு லெட்டர் அனுப்புறாரு. லெட்டர் எழுதி பாரு உனக்கு இந்த தண்டனை கிடைக்கும் சொல்லி எழுதுறாரு. ஆமா. இப்ப இந்த ராஜா யாரு? யோராம் எந்த நாட்டு ராஜா? யூதா. ஓகே. ஓகேவா? இப்ப என்ன விஷயம் நடக்குதுன்னா இஸ்ரேல் நாட்டுல இருந்து காட் என்ன பண்றாரு? அவரை தூக்கிட்டு வந்து யூதா நாட்டுல போய் யூதால டிரான்ஸ்போர்ட் ஆயிட்டு. ஓகேவா? சரி. எப்ப வாழ்ந்தவர்? எப்ப இருந்தவர் சொல்லி பாத்தீங்கன்னா பார்க்கலாம். இப்ப நம்ம 2 ராஜாக்கள் தானே பார்த்தோம். 2ஆம் அதிகாரம். அது ஆகாப் இறந்த உடனே ஒரு நிகழ்வு. ஓகே. ஆகாப் ராஜா இறந்துட்டாரு. அப்புறம் அவன் பையனாகிய யார் அது? ஆசா வந்து பாத்தீங்கன்னா ராஜாவா இருக்கிறார். வேணா படிங்க அது வேணா. 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகாப் மரணம் அடைந்த பின் மோவாபியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி பிரிந்து போனார்கள். அகசியா சமாரியாவில் இருக்கிற தன் மேல் வீட்டிலிருந்து கிராதியின் வழியாக விழுந்து வியாதிப்பட்டு இந்த வியாதி நீங்கி பிழைப்பினோம் என்று எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபுவிடத்தில் போய் விசாரியுங்கள் என்று ஆட்களை அனுப்பினான். ஓகே. அதெல்லாம் அந்த நிகழ்வுலாம் நடக்குது சொல்லி சொல்றோம். அந்த டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் அதிகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா எலியா வந்து என்ன பண்றாரு? அந்த சுழல் காற்றுனால தேவனோட ஆவி வந்து எடுத்துக்கிட்டு வேற எங்கேயும் கொண்டு போய் விடுறாங்க. அந்த விடுற இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா யூதா சொல்லி பாக்குறோம். இப்போ என்ன நடக்குது சொல்லி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இதுலயே வந்து 13ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். ஓகே.
எல்லாம் ஜோசபத் சொல்றது இது இருக்குல்ல, ஜோராம். 2 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். 15ஆ? சரி, ஒரு நிமிஷம். 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் வாங்க. 8 8:16. இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபின் குமாரன் யோராமுடைய 5ஆம் வருஷத்தில் யோசபாத் யூதாவிலே இன்னும் ராஜாவா இருக்கையில் யோசபாத்தின் குமாரனாகிய யோராம் என்னும் யூதாவின் ராஜா ராஜ்யபாரம் பண்ண துவக்கினான். ஓகேவா? சோ அப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த நிகழ்வு நடக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்துல. ஆமா. ஓகேவா? அது இந்த டைம்ல யார் இருக்கா சொல்லி பாத்தீங்கன்னா எலியா இருக்காரு. எலியா இருக்காரு. அவர்ட்ட லெட்டர் வந்திருக்கு. ஆமா. எலியா இருக்காரு. ஓகே. எலியா வந்து டமஸ்கஸ்க்கு போயிருக்காரு. ஓகே. அசேகேல வந்து அபிஷேகம் பண்றாரு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? இது எலிசா தான அபிஷேகம் பண்றது. சரி, எலியா கிடையாது, எலிசா. சரி, எலிசா வந்து அபிஷேகம் பண்றாரு சொல்லி பார்க்கிறோம். எலிசா அசேகேல வந்து அபிஷேகம் பண்றாரு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? ராஜாவா. அப்படியா? சோ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த நிகழ்வு வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10-20 வருஷம் அந்த டைம் ஃப்ரேம்ல நடக்கிற விஷயம். ஓகேவா? அதுக்கப்புறம் 8ஆம் அதிகாரத்துல நடந்தது. அடுத்தது வந்து யோராம் வந்து எப்ப ராஜா வராரு? 8ஆம் அதிகாரத்துல ஆகுறாரு. எங்கன்னா 16ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம். யோசபத்தோட பையனாகிய யோராம் வந்து என்ன பண்றான்? ராஜ்யபாரத்தை தொடங்குறான். ராஜ்யபாரம் 32 வயசு ஆகுது சொல்றாரு. ஓகேவா? ஓகே. சோ யோராம் வந்து ஜோசபத் வந்து எப்ப ஆட்சிக்கு வரான்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது 3ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம். இதுல உள்ள போனா நிறைய போயிட்டே இருக்கலாம். ஆனா நான் உங்களுக்கு இல்ல மட்டும் அவுட்லைன் சொல்றேன். ஓகேவா? ஓகே. யூதாவின் ராஜாவாகி யோசபாத்தின் 18ஆம் வருஷத்தில் ஆகாபின் குமாரனாகிய யோராம் சமாரியாவிலே இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி 12 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி 12 வருஷம் ராஜ்யபாரம் பண்றான். ஓகே. சோ யோசபாத்தோட எத்தனை வருஷம்? 18ஆவது வருஷத்துல. 18ஆவது வருஷம். ஓகேவா? சோ இங்க நம்ம என்ன பாக்குறோம்னா இந்த நிகழ்வு 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் பாத்தீங்கன்னா இந்த 2ஆம் அதிகாரத்தோட நிகழ்வு நடந்த பிறகு நடக்கிறது. ஓகேவா? ஆமா. ஓகே. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10 வருஷம் இல்லைன்னா 5 வருஷம் அந்த கேப், அட்லீஸ்ட் ஒரு வருஷமாச்சும் கேப் இருக்கும். ஓகே. இல்லை அதுக்கு மேலதான் இருக்கும். ஓகே. கேப் இருக்கிறது சொல்லி பார்க்கணும். அப்ப லெட்டர் வந்து யாருக்கிட்ட எழுதுறாரு சொல்லி பாத்தீங்கன்னா இவன் ராஜ்யம் ஆரம்பிச்சிட்டான். யாரு? யோசபத்தோட பையன். ஓகே. யோசபத்தோட பையன். இவன் வேற ஜோராம் சொல்றது. 2 பேரும் குழம்பிக்க கூடாது. 2 பேரும் வந்து ஆகாவோட பையன் பேரு ஜோராம் தான். யோசபத்தோட பையன் இவங்க பேரு யோராம் வரும். அவன் 2 யோராம் வரும். ஓகே. அத குழப்பிக்க கூடாது. சோ அப்போ யோசபத்தோட பையனாகிய யோராம் வந்து பாத்தீங்கன்னா அவன் ஆட்சி செய்யும்போது பயங்கர தப்பு செஞ்சதை வச்சு எலியா வந்து என்ன பண்றாரு? ஒரு லெட்டர் எழுதுறாரு. ஓகே. அப்ப எலியா எங்க இருக்கிறாரு? லெட்டர் எழுதணும்னா அங்கதான் யூதால தான் இருக்கிறாரு. ஓகே. இப்ப பரலோகத்துல இருந்து இது பண்ணனும்னா ஒரு தூதனை வந்து சொல்லுவாங்க. தேவன் சொல்றாங்க. எல்லாம் ஒரு ஆவி மூலமா அபிஷேகம் பண்ணப்பட்டு அவன் பேசுவான். ஓகேவா? அப்படிதான் தேவன் வந்து பேசுறாரு. அங்க இருந்து ஒரு கடிதம் வருது மேல இருந்து கீழே. ஓகேவா? பரலோகம்னா அப்படிதான் அனுப்பணும். ஓகேவா? மாம்சமா ரத்தமா பரலோகத்துக்கு போக முடியாது. பரலோக ராஜ்யத்துக்கு. ஓகேவா? அப்ப ஆவிக்குரிய சரீரத்துல மாற்றம் பண்ணணும். அந்த மாற்றம் பண்ண சொல்றது வந்து உங்களுக்கு கொடுக்கவே இல்லை. பூமிக்குரிய ஆசீர்வாதம் தான் பழையப்பட்ட விசுவாசி கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே. ஆமா. பார்க்கும்போது இவங்க என்ன பண்ணிருக்காரு? எப்படி வந்து பிலிப்பை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்களோ, ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல காணப்பட்டாரோ, அதே மாதிரிதான் தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா எலியாவை வந்து அந்த இடத்துல இருந்து யோர்தான் நதியில இருந்து யூதேயாக்கு வந்து கொண்டு வந்திருக்காரு சொல்லி போறோம். ஓகேவா? அப்ப அவர் என்ன பண்ணிருக்காருன்னா அமைதியான ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவர் நோட் பண்ணும்போது இவன் என்ன ரொம்ப தப்பு பண்றான்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதிருக்காரு. அந்த லெட்டர் தான் நமக்கு வந்து இப்ப எவிடன்ஸ். என்னதுன்னா அவர் பரலோகம் எல்லாம் போலப்பா, அவர் பூமியில தான் இருந்தா சொல்றது. ஓகே ஓகே ஓகே. புரியுதா? ஓகே ஓகேண்ணே. ஆமா. இப்ப பாத்தீங்கன்னா யார் சொன்னது உண்மை?
இயேசு கிறிஸ்து பொய் சொல்றாரா? இல்ல சொல்ல மாட்டார். பரலோகத்தில் என்னை தவிர வேற யாரும் வேற ஏறி யாரும் போக ஏறினதில்லை, கிடையாது. இல்லை. ம். அப்ப உண்மைதானே அது? ஆமா. இப்ப எலியா பரலோகம் போனான்னு சொன்னாங்கன்னா, அப்ப என்ன சொல்றாங்க? இயேசு கிறிஸ்து பொய் சொன்னார்னு சொல்லி சொல்றாங்க. பொய் சொல்றாங்கன்னு சொல்ற மாதிரி. ஆமா. ஓகே. அப்ப என்ன ப்ராப்ளம் சொல்லி பாத்தீங்கன்னா, நம்மளோட புரிதல்ல ப்ராப்ளம் இருக்கு. கரெக்ட். நம்ம விளங்கி கொள்றதுல ப்ராப்ளம் இருக்கு. ம். ஓகே. அந்த மேல கீழ ஒழுங்கா படிச்சாலே புரிஞ்சிரும். அவங்க இருக்கவங்களே சொல்றாங்க. இங்க இருந்து வேற மலைக்கு கொண்டு போயிருப்பாப்பா சொல்லிட்டு அவங்களே கொண்டு சொல்றாங்க. போயிருப்பாரு. ஆமா. ஓகே. அவ்வளவு தெளிவா அங்கேயே கொடுத்திருந்தாலும், நம்மளுக்கு என்ன இருக்கு? வெறும் அந்த வசனம் எடுத்து படிச்சு டப்புன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். நம்ம மூளை வந்து அவ்வளவு பவர்ஃபுல். என்ன பண்ணும்னா, அங்க இருந்து அங்க போனாரு. அப்படியே இயேசு அப்ப என்னதுன்னா, நம்மளுடைய சரீரத்து மூலமா வர அந்த சிந்தனையும் கிறிஸ்து சொன்ன வார்த்தைக்கு அகைன்ஸ்டா போகணும்னு சொல்லிதான் இருக்கு. என்ன பண்ணுது? பரலோகம் போயிட்டாரு. அப்ப இயேசு கிறிஸ்து சொன்னாரு, அது மேபி தப்பா சொல்லியிருக்கலாம். அந்த இடத்துக்கு போயிருது. ஓகே. ஒரு உண்மையை வந்து பொய்ன்னு சொல்றதுக்கு நம்ம மைண்ட் என்ன பண்ணுது? தயாராகுது. ஓகே. அவன் பாத்தீங்கன்னா நீங்க முக்காவாசி இப்ப நீங்க யார்கிட்டயாவது போங்களேன், சர்ச்சில் போயிட்டு எலியா பரலோகம் போலப்பா, அவர் பூமியில தான் இருந்தார் சொல்லி சொன்னா ஒத்துப்பாங்களா? அவங்க என்ன சொல்லுவாங்க? உங்களை பார்த்து கள்ள தெரியுது சொல்லுவாங்க. சொல்லுவாங்க கண்டிப்பா. ஆனா உண்மையில யார் கள்ள தெரியுது? அவங்கதான். அதை நம்பிட்டு இருக்கவங்க தான். அதான். ஓகே. அவங்கதான் இயேசு கிறிஸ்து சொன்னதை என்ன பண்றாங்க? மறுதலிக்கிறாங்க. நம்ம இயேசு கிறிஸ்து சொன்னதை அங்கீகரிக்கிறோம். அது கரெக்ட் தான் சொல்லி ப்ரூவ் பண்றோம். கரெக்ட். ப்ரூவ் பண்றதுன்னா நம்மளோட சிந்தனை பண்ணல. அங்க எழுதி இருக்கிற லெட்டர் வச்சு, பைபிள்ல இருக்கிற வசனத்தை வச்சு, பைபிள்ல இருக்கு, ஆதாரமா இருக்கு, அதை வச்சே காமிக்கிறோம். ஓகே. சோ இதுதான் இங்க ப்ராப்ளம். ஓகே. இப்போ நம்ம ரெண்டு விஷயம் பார்த்தோம். இந்த இது பார்த்தோம். ஏனோக்கா இருக்கட்டும், எலியாவா இருக்கட்டும், ரெண்டு பேருமே பரலோகம் போல இயேசு கிறிஸ்து சொன்னபடி எல்லாருமே என்ன பண்ணாங்க? மரிச்சிட்டாங்க சொல்லி பார்க்கணும். ஓகே. எலியாவின் ஆவி உடையவரும் யார் பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து சொன்னபடி அவரு யோவான் சொன்னவர் தான் சொல்லி பார்க்கணும். ஓகே. புரியுதா ஓவராலா? இதை எழுதிக்கோங்க. ஓகேண்ணா. ஏதாவது கேள்வி இருக்கா இதுல? ஆனா இது எனக்கு தான் தனிப்பட்டதுல அந்த 1 ராஜாக்கள் 17ல எலியாவை பத்தி ஸ்டார்ட் பண்ணும்போது திஸ்பியன் ஆகிய எலியான்னு அப்படி இருக்கு. அவருடைய அதாவது இந்த இடத்துல அவர் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அவரோட லைஃப் பத்தி எதுவும் சொல்லப்பட்டிருக்குமானா, இல்ல வேற எதுவும் வரலாறுல அதை பத்தி இருக்கா? அவரு திஸ்பியன் அப்படிங்கிறதுனால எதுவும் ஊர் பேரா? பாக்குறேன் ஒரு நிமிஷம். 1 ராஜாக்கள் 17. ஆமா. ஒரு ட்ரைப் நினைக்கிறேன். அவங்க ஊர் பேரை வச்சு என்ன பண்றாங்கன்னா, அவரோட இது எப்படி நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது அவரா நசரேயனா? ஓகே. எல்லாம் நசரேயன் விரதம் அவர் ஏற்றுக்கொண்டாரா? பாத்தீங்கன்னா கிடையாது. அந்த ஊரை வச்சு அவர் பேரை அவர் சொல்றாங்க. இல்லைன்னா வந்து அப்போஸ்தலர் என்ன சொல்றேன், இவர்களெல்லாம் கலிலேயர்கள் அல்லவா? ஆமா. ஊரை வச்சு, ஊர் பேரை வச்சு, அந்த மாதிரி என்னதுன்னா அவர் ஊர் எந்த ஊர்னா திஸ்பி சொல்றது. அதனால வந்து அந்த திஸ்பேட் சொல்ற அந்த ஊர் வச்சு பேர் வைக்க சொல்றாங்க. அந்த ஊர்க்காரர் சொல்றாங்க. ஓகே ஓகே. அங்கேயே பக்கத்துலயே பாத்தீங்கன்னா போட்டுருக்குல ஃப்ரம் திஸ்பி. ஆமா. அதான் நான் கேட்ட, ஒருவேளை வேற தீர்க்கதரிசிகள் கூட்டமா இருக்காங்களா, அந்த மாதிரி இடமா இருக்குமோ, இல்ல அங்கிருந்து வந்தவரா அப்படிங்கிறது என்னுடைய क्वेश्चन. அதுக்கு முன்னாடி அது இருக்கலாம். தேவன் வந்து என்ன பண்றாருன்னா, அந்த டைம்ல வந்து தீர்க்கதரிசிகளின் ஒரு ஸ்கூல்லாம் வந்து நடத்துறாங்க. தீர்க்கதரிசிகளை ட்ரைனிங் பண்றது. அதனால இங்க கூட பாத்தீங்கன்னா எரிகோல வந்து ஒரு கூட்டம் பேர் இருக்காங்க. கூட்டம் இருக்கும். ஆமா. கீழ்கால்ல ஒரு கூட்டம் இருக்காங்க. ஓகே. ஆமா ஆமா. இந்த மாதிரி கூட்டம் இருக்கும்போது அதுல இருந்து செலக்ட் பண்ண ஒரு ஆள் தான் யாருன்னா, அந்த மாதிரி ஒரு ஆள் தான் எலிசா. ஓகே ஓகே. ஆனா என்ன பண்றாருன்னா, அவர் விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே. ஆமா. சோ மேபி அந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கு ஒரு ஆளுங்களா இருப்பாங்கன்னு சொல்லி பாக்குறேன். ஓகே 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 ஓகே. ஓகேண்ணா. அது அந்த இடமா இருக்குமா சொல்லி பாத்தீங்கன்னா, அது இது பைபிள்ல எங்கேயுமே வந்து அந்த மாதிரி இந்த இடத்தோட அதுக்கப்புறம் எங்கேயும் மென்ஷன் பண்ண மாதிரி இல்லை, அதை பத்தி எங்கேயும் பார்த்த மாதிரி இல்லையா? அதனாலதான். ஆமா, ஒரு இடம் தான் இருக்கு.
எல்லாமே அந்த இதை பத்தி தான் சொல்றாங்க, வேற எங்கேயுமே கிடையாது. ஓகேண்ணா. ஓகேண்ணா. ஓகேப்பா. ஸோ இன்னைக்கு நம்ம இதோட முடிக்கலாம். ஓகேவா? ஓகே. நம்ம நாளைக்கு பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா மருவ மலையில வந்து அவர் காட்சி தந்தது. ஓகே, மோசே எலியா வந்தாரு. அதை வச்சு என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க வந்தாங்களே அப்போ அவங்க உயிரோட இருக்காங்களா சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, அதை நம்ம பார்க்க போறோம். அடுத்து வந்து ஏன்னா யூதால கூட அவருடைய சரீரத்தை குறித்து வாக்குவாதம் பண்ணா அப்படிங்கிற மாதிரி போட்டுருக்கோம். ஆமா, அந்த இவர் மோசையோட சரீரத்தை குறித்து வாக்குவாதம் பண்ணாங்க சொல்லி போட்டிருக்கோம். ஆனா அங்க பார்க்கும்போது சரீரத்தை குறித்துனா அப்பா இறந்துட்டாரு, அதுதான் முடிஞ்சிச்சு. ஆமா, கர்த்தரை அடக்கம் பண்ணார் அப்படின்னு போட்டிருக்கு இதுல. அடக்கம் பண்ணார், அதுக்கு மேல இது கிடையாது. ஓகேவா? சோ அதான் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் அங்க என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு. ஓகே, அது மருவ மலையில என்ன நடந்தது, அது உண்மையிலேயே வந்து அவங்க வந்தாங்களா இல்லைன்னா அது வந்து ஒரு விஷனா, ஒரு தரிசனம் சொல்றதை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இன்றைக்கு என்னோட ஒரு பரதேசியில் இருப்பாய் சொல்றதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், ஒரு ரீகேப் பண்ணலாம். அப்புறம் வந்து இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது வந்து உயிர் தெழுந்தாங்க சொல்ற பரிசுத்தவான்கள் உயிர் தெழுந்தாங்க பார்த்தீங்கன்னா, பரிசுத்தவான்கள் வந்தாங்க சொல்லிட்டு, அப்போ உயிர் தெழுதல் அப்பயே ஆரம்பிச்சிச்சா சொல்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த 3 காரியம் நாளைக்கு முடிச்சிடலாம். நாளையோட முடியுது. புரியுது? 3வது கிளாஸ், அப்புறம் 4வது கிளாஸ் நம்ம அதுக்கு அடுத்த நாள் ஆரம்பிக்கலாம். சரிங்க. ஓகேப்பா. ஸோ ஏதாவது கேள்வி இருந்தா நீங்க எழுதி வச்சுக்கோங்க, நம்ம நாளைக்கு கூட பார்க்கலாம். ஓகே, சரிங்க, நோட் பண்ணிக்கிறேன். ப்ரே பண்ணுங்க. அன்பின் ஆண்டவரே, இரக்கமுள்ள தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாள் வேத பாடங்களுக்காக நன்றி ஆண்டவரே. ஒருவேளை ஆண்டவரே வேதத்தில் சாத்தானுடைய அவனுடைய கிரியைகளை பற்றி சொல்லியிருந்தாலும் சில பேர் அதை சத்தியமாக போதிக்கும் போது அறியாமையினால நாங்களாம் அதை கேட்ட நாட்கள் உண்டு. தப்பு தான் ஆண்டவரே. ஆனாலும் அதை பற்றி தெளிவான விளக்கங்களையும் உண்மையும் சத்தியமாக நீங்கள் எழுதி கொடுத்துருக்கீங்க. அதை நாங்கள் பார்த்து அதை ஆராய்ந்து உணர்த்தப்பட்டு அதன்படி அதுக்கு சாட்சி நிற்க உதவி செய்ய முடியாது. ஜெபிக்கிற ஆண்டவரே, மனுஷங்களுடைய கற்பனையான யோசனைகளை அல்ல, தேவன் நீங்கள் கொடுத்த அந்த உண்மையை அந்த சத்தியத்தை நாங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க முடியாது. ஜெபிக்கிறோம்ப்பா, உதவி செய்யுங்க. இன்னும் அண்ணனுக்காக ஜெபிக்கிறோம். வர இருக்க நாட்களில் ஒவ்வொரு கிளாஸ்க்காக பிரயாசப்பட்டு எடுக்கும்போது அதை புரிஞ்சு கொள்வதற்கு தேவையான இருதயத்தை நீங்கள் திறந்து கொடுக்க முடியாது. ஜெபிக்கிறோம்ப்பா, இன்னும் இது போன்ற அநேக சத்தியங்களை வேத வசனத்துக்கு ஒத்தபடி நாங்கள் ஆராய்ந்து பார்த்து கற்றுக்கொண்டு கிறிஸ்துக்கு முன்பதாக ஆண்டு தேறினவர்களை நிற்கிறதுக்கு உதவி செய்ய முடியாது. ஜெபிக்கிறோம், நீங்கள் வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகேப்பா. ஓகேண்ணே. தேங்க்யூ. பாய். பார்க்கலாம். ஓகே, பாய். ஆமாம்.